சாப்டர்லாம் படிப்போம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படிப்போம். பட் எல்லாமே ஈஸி தான் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் சிபிஎஸ்சி புக்கில் கூட இவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக எல்லா விஷயத்தையும் பிக்சர் போட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. ஹாய் ஜெய், வாங்க, வெல்கம் ஜெய். நான் உங்களோட இன்னொரு மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன். அடுத்தது எப்போ மேம் 11th ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி இது போடுங்க, பாட்னி அண்ட் ஜுவாலஜி போடுங்க, கொஸ்டின்ஸ் போடுங்க, நம்ம பார்க்கலாம் யாருன்னு அப்படின்னு பார்த்துருந்தோம். சூன் வி வில் கம் அப் வித் தட். ஓகே ஜெய்? எஸ். ஸோ லெட்ஸ் கோ கெட் ஸ்டார்டட் வித் த ரெஸ்பிரேஷன் சாப்டர். ஸோ நம்ம இன்னைக்கு ஒன் ஷாட்ல கம்ப்ளீட் அதை கடகடன் முடிச்சிடலாம். ஹோப் யூ ஆல் ஆர் ரெடி with this one. So respiration என்ன first அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ள இன் டெப்தா போலாம். என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். Coming to the very first thing, so நம்ம PW ல உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ பேட்ஜஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருக்கு. நம்மளோட PW ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க கிளாஸ் 11 அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளார உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ், அதுக்கப்புறமா கோர்சஸ் ஃப்ரீயா என்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட் தேவைப்படக்கூடிய எல்லா நோட்ஸுமே இருக்குது. நீங்க போய்க்கோங்க. அதே மாதிரி PW தமிழ் 11 and 12 அந்த சேனல்ல வாட்ஸ்அப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்ரிடே ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் யூ வில் கெட் ஒன் கொஸ்டின். ஸோ இப்போ நான் ரெஸ்பிரேஷன் நடத்திட்டு இருக்கேன்னா இது முடிஞ்ச உடனே ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்மா வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணீங்கனாலே உங்களோட நாலேஜ் வந்து ஒரு சூப்பர் ஈஸியா ஏன்னா அது வளர்ந்துரும். கரெக்டா? எஸ். எல்லாரும் இப்பவே போய் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆனால் ஈஸி கிடையாது, ஆக்சுவலி கஷ்டமான கொஸ்டின் போட்டிருக்கேன். இன்னைக்கு தான் டெய்லி ஈஸியான கொஸ்டின் போட்டுட்டு இருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். எஸ். ஸோ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ல ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது. ஓகே, எஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எஸ், சிஸ்டம்னால என்னது? ஆர்கனு அந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம். கரெக்டா? எஸ். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். ஸோ இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம மெக்கானிசம் படிக்க போறோம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக் மை டியர்ஸ்? மெக்கானிசம். Mechanism of breathing. Yes. Okay, it goes on. And then எப்படியோ ஆக்சிஜன் உள்ள போயிடுச்சு. அந்த ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So that is what we call it as transport or exchange. படிச்சிட்டு or transport ரெண்டுமே படிக்க போறோம். Okay, transport and exchange. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்பயுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு. நீ தூங்கினாலும் சரி, நீ வந்து மலை ஏறிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மயங்கி விழுந்தாலும் நீ எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டம் நீ வந்து ஒன்றும் வந்து டிங்கரிங் பாலிஷ்லாம் பண்ணுறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது பிரச்சனை அதுவே ரெடி ஆகி பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளாரே இன்பில்ட்டாக ஒரு மெக்கானிசம் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டா? எஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். Regulation of respiration. Got it? Yes. அதுக்கப்புறமா கடைசியா disorders. Okay, இதை பார்த்ததுக்கு அப்புறமா disorders. Oh my god, வெளியே போய் விட்டது. Okay. ஓகே, கடைசியா நம்ம டிசார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரைட் பசங்களா, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ தம்ஸ் அப் கொடுங்க. சூப்பர் ஈஸியா படிக்க போறோம். எஸ். சோ லெட்ஸ் கோ கெட் ஸ்டார்டட். ஆல்ரெடி எனக்கு ஒரு தம்ஸ் அப் கிடைக்குமா? ஜெய்கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்குது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஆஸ்க் யூ ஆல் a question. What is respiration அப்படின்னு கேட்குறேன். ஸோ நம்மளோட பயாலஜி புக்கில் பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே எடுத்துக்கோங்களேன். ஸோ பிளான்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் இன்ஹேல் எக்ஸேலுங்கிறதுக்கு பதிலாக அவங்க அது கூட சேர்த்து வேற என்னெல்லாம் பண்ணிப்பாங்க. பிளான்ட் ஒன்று இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசினதுக்கு அப்புறமா they'll be talking about the lot of things that is mechanism. என்னென்ன நடக்குது உள்ளார அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பிளான்ட்டோட செல்லுக்குள்ளார எப்படி ஆக்சிஜன் உள்ள போகுது, அந்த ஆக்சிஜனை வச்சு பிளான்ட் எப்படி வந்து ATP ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரெஸ்பிரேஷன் இன் ஹையர் பிளான்ட்ஸ்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் இருக்கா? Can I get some question? Yes or no?
யாருக்கெல்லாம் வந்து அதுக்கு மாதிரி இருக்கிறது தெரியுதுன்னோ அவங்களாம் ஒரு ரைஸ் அப் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஸோ அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ப்ரீதிங்னா என்ன, ரெஸ்பிரேஷன்னா என்ன? கம் ஆன் மை டியர்ஸ், வாட் இஸ் ப்ரீதிங்? வாட் டு யூ சே? கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ப்ரீதிங் இஸ் நத்திங் பட் த inhale and exhale process. Okay, so it is nothing but inhale and exhale, அவ்வளவுதான் breathing. Okay வா? இதே respiration அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா, what is the fate of the oxygen that has been inhaled? Okay, so inhale பண்ண அந்த oxygen, okay, oxygen and carbon dioxide ஓட fate என்ன ஆக போகுது? Okay, yes, so it will be talking about the cellular respiration. Okay, ஒரு செல்லுக்குள்ளார என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் உள்ள போறது வெளியே வர்றது எல்லாத்துலயுமே வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். Yes, got it, very good, very good. What happens to oxygen, what happens to carbon dioxide? Carbon dioxide and oxygen oda fate அப்படினு சொல்றேன். Okay, very good answer, superb Jay. Yes, so இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும் ATP ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், ATP உருவாக்க முடியும். இதே கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா it is just a waste that is being produced by the cells. Okay, ஸோ ஆக்சிஜன் உள்ள வந்த ஆக்சிஜன் என்ன பண்ணப்படுது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா ப்ரொடியூஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடுக்கோட நிலைமை என்ன ஆக போகுது, வெளியே தள்ளி விடப்படுது. ரைட்டா? ஸோ அதை பற்றியும் தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு காமன் வேர்டு யூஸ் பண்ணி சொல்லணும். காட் இட்? ஸோ இந்த லெசனில் மெயினாக நம்ம வந்து ப்ரீதிங்க்கு தேவைப்படக்கூடிய ஆர்கன்ஸ் ஆர் ப்ரீதிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மெக்கானிசம் எல்லாம் படிச்சுட்டு டிங்கரிங் பாலிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக படிக்க போகிறோம். காட் இட் எவ்ரி ஒன்? ஸோ லிசனிங், கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் மை டியர்ஸ்? ஓகே, ஸோ கமிங் டு திஸ் ஒன். எஸ், இங்கே நான் காமிச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், ரைட்? எஸ், ஆக்சிஜன் is utilized by the organisms indirectly. Yes, so எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குளுக்கோஸ்ல இருந்து நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வச்சு தான் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் எல்லாத்துக்குமே தெரியும். Yes or no? Do you all agree with me? Yes or no? Can I get some confirmation? Yes or no, my dears? Can I get some confirmation? Please let me know. Okay, so like oxygen to derive energy, carbon dioxide which is harmful is released during the catabolic reaction அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. So carbon dioxide வந்து harmful-ஆன ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு செல்லையும் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பாடிக்குள்ள வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. எவ்வளோ இருக்கு? ட்ரில்லியன்ஸ், பில்லியன்ஸ் இல்ல, மில்லியன்ஸ் இல்ல, அதை தாண்டி ட்ரில்லியன்ஸுமே என்ன பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி வந்து செல்லுக்கிட்ட இருந்து வெளியே போய் பிளட்ல கலந்து பிளட்ல இருந்து எப்படி லங்ஸ் வழியா வெளியே நம்மளோட நோஸ்ட்ரல்ஸ் வழியா வெளியே போகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம படிக்க போறோம். ஓகே, எஸ், ஸோ தே ஹவ் மென்ஷன்ட் அபவுட் தி கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். கேட்டபாலிசம்னா என்னது? கட்டிங் ப்ராசஸ். காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒன்று உடைக்கப்படுறது, அதில் எல்லாத்துலேயுமே இந்த விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். சூப்பராக ஆன்சர் சொல்லிருக்கீங்க ஜெய், கீப் இட் அப் மை டியர். எஸ், ஸோ வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாட் ஆர் த மெக்கானிசம்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ரெகுலேஷன் அண்ட் காமன் டிசார்டர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சாப்டரில் கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் யார் இன்வால்வ், மேஜர் ஆர்கன் யார், லங்ஸ் இஸ் த ஆர்கன் தெரியும். அது போக என்னென்னலாம் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதில் பிளட் வெசல்ஸும் கண்டிப்பாக வேணும். நம்மளோட பாடியில் சூப்பரா பாடி ஃபுல்லா லுக் அண்ட் கார்னர் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? பிளட் வெசல்ஸ் வேணும். இதே சில இடத்துக்கு மட்டும்தான் ஓகே, அப்படி டிஃப்யூஷன் மூலமா போயிடும். இதே எல்லா பக்கம் ஈக்குவலா போகணும்னா பிளட் வெசல்ஸ் வேணும். கரெக்டா? அது எல்லாமே முக்கியம் தான். ஸோ கமிங் டு த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஓகே, எஸ், ஸோ நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் லெவல், நம்ம தான் சுப்பீரியர் மோஸ்டா இருக்கும். கரெக்டா? அனிமல் கிங்டம்லேயே வச்சு நம்மள தான் ரொம்ப ஹைஃபையா வச்சிருக்காங்க ஹியூமன்ஸை. கரெக்டா? எஸ், ஓகே ஜெய், ஓகே ஓகே மை டியர். Okay, all right. So coming to this one,
ஸோ லோவர் லெவல் ஆர்கானிசம்ஸ் ஸ்பாஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பாஞ்சஸாக இருக்கட்டும், நிடேரியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ஆர்கனுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு டிஃப்யூஷன் மூலமாக தான் செல் டு செல் வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படணும். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் இஸ் வாட் இஸ் அ மெக்கானிசம் தட் இஸ் பீன் ஹேப்பனிங் இன் தி ஸ்பாஞ்சஸ் வேர் தே டோன்ட் ஈவன் ஹேவ் அன் ஆர்கன், right? So whereas coelenterate have tissues but no organs, flatworms have got to have few organs. Okay, and then coming to the next one, இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, earthworm மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் இருக்கும். ஸோ கியூட்டிக்கலை வச்சு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட் எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, மேம் ஏன் மேம் நீட்டை பற்றி பேசியிருக்காங்க போர்டில் வந்து, பட் என்ன பண்ணுறது, நீட்டுக்கு நிறைய டீச் பண்ணி அந்த மாதிரி வேர்ட்ஸ் வாயில் கடகடன்னு வந்துருது. ஓகே, இக்னோர் தட். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் பற்றி tracheal tubes. Yes, insect possess a network of tubes. நம்ம காக்ரோச் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? காக்ரோச்க்கெல்லாம் என்ன இருக்குன்னு படிச்சோம், tracheolia tubes இருக்குன்னு படிச்சோம். ஆர்த்ரோபோட்ஸ்க்கெல்லாம் tracheolia tubes இருக்குது. And then comes the தண்ணிக்குள்ள வாழ்ற organisms where they have gills. Yes, so தண்ணிக்குள்ள வாழ்ற ஆர்த்ரோபோட்ஸா இருக்கட்டும், முலாஸ்கின்ஸா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், they'll be having gills. எங்க கில்ஸ்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டாலுமே தண்ணிக்குள்ள வாழ்ற ஆர்கானிசமோட லங்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கில்ஸ். லங்ஸ் என்ன வேலை பண்ணுதோ அங்க கில்ஸ் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும். Got it everyone? Yes. So நம்மலாம் superior. So நமக்குலாம் சூப்பர் டெவலப்டு லங்ஸ். அதாவது பல்மோங்கிற வார்த்தை பாலாஜியில் எங்கே பார்த்தாலும் லங்ஸ் பற்றி தான், ரெஸ்பிரேஷன் பற்றி தான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக லங்ஸ் ரிலேட்டடாக டிஸார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வருவாங்க. ரைட்? எஸ், yes, yes, absolutely my dear. Okay, yes. So vascularized bags used for டெரஸ்டியல் ஃபார்ம்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே தெரியும் நமக்கு. டெரஸ்டியல் இருக்கக்கூடிய நம்மளும் டெரஸ்டியல் தான். ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாம் சூப்பர் டெவலப்டு லங்ஸ். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராகுக்கு தெரியும் நமக்கு கிட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின் மூலமாகவே பண்ணுவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து வேற பார்ட்லாம் வந்து ரெஸ்பிரேஷன் இன்வால்வ் ஆகலையே அப்போ அவங்க ஸ்கின் மூலமாக பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரைட்டா? சேம் வே தீஸ் ஆர் த different respiratory organs that is present in the different organisms in the animal kingdom. Got it? Yes. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி சூப்பரா ஈஸியா பார்க்க போறோம். Coming to the human respiratory systemல இருக்கக்கூடிய air pathway பத்தி பார்க்கலாம். Yes, so coming to this one, so the pathway of air அப்படிங்கிறது தான் ஈஸியா இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். எங்கேருந்து எங்கே எப்படி நம்ம வந்து டைஜஷன் சாப்டரில் படித்த மாதிரி இங்கே எங்கேருந்து எங்கே போகுது ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரில் வழியாக தான் வரும். உனக்கே தெரியாது, நீ தூங்கிட்டு இருக்கும்போது நீ ப்ரீத் பண்ணிட்டு தான் இருப்போம், உனக்கே தெரியாது. ரைட்? எஸ். ஸோ நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ளே வந்து அடுத்தது எங்கெல்லாம் போகுது? எஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் நாஸ்ட்ரில்ஸ் தான் வந்து விடணும், உள்ளார அலோவ் பண்ணி போக விடணும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நேசல் சேம்பர் தாண்டி ஃபேரிங்ஸ் போய் லாரிங்ஸ் போய், எஸ், அதுக்கப்புறமா ட்ரக்கியா போகிறாங்க. ட்ரக்கியாவை தாண்டி என்ன ஆகுது? பிராங்கியோல்ஸுக்கு போகிறாங்க. Got it everyone? Yes. So larynx, pharynx அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ pharynx காமனு, இதே larynx சவுண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே larynxங்கிற ஒரு விஷயம் வருது. நம்ம யாராவது உங்களை பேச சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து மூக்கு நல்லா மூச்சு விடும்போது கரெக்டாக பேச முடியும். கரெக்டாக? இதே நான் வந்து மூக்கை வந்து மூடிட்டேன், நாஸ்ட்ரில்ஸை மூடிட்டேன். சரியா? என் வாய்ஸ் எவ்வளோ காமனே வந்துட்டு பார்த்தீங்களா? ஏன் வாய்ஸ் மாறிச்சு? பிகாஸ் when I closed my nose, the amount of air that is getting inside my pharynx and larynx got changed. Right? So larynx குள்ள போற amount of air வந்து கம்மியாயிடுச்சு. கம்மியாகும்போது என்னோட வாய்ஸ் மாறுது. என்னோட வோக்கல் கார்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த ஏரோட ப்ரெஷரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என்னோட வாய்ஸ் மாறுது. கரெக்டா? Do you all agree with me? Yes. So when you inhale or exhale air passage அப்போ நம்மளோட வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்குது? வாய்ஸ்ங்கிறது ஒன்று கிடைக்குது, அது உருவாகுது. Got it my dears? Yes. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். All right? Yes. So ட்ரக்கியாக்கு அப்புறமா bronchi. So bronchi, this is bronchi வரும். Not only left, right and left. And then இங்க bronchioles இருக்காங்க இல்லையா? சப்டிவிஷன்ஸாக வரக்கூடிய bronchioles. That is the passage. Okay? So larynxல தான் வந்து நமக்கு இருக்குது vocal cords அங்கே இருக்கிறாங்க. அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து சவுண்டு வரும்போது வைப்ரேட் ஆவாங்க. அந்த வைப்ரேஷனில் தான் நமக்கு வாய்ஸ் எல்லாம் ஏர் வரும்போது வைப்ரேட் ஆவாங்க. அந்த வைப்ரேஷனில் தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. Understood everyone? Yes. So that is what? So pharynx is a common passage. Larynx is a sound box. Yes, a cartilaginous box that aids in sound production. We all know that. So epiglottis, a cartilaginous flap, prevents the food entry through during swallowing. Yes. So பேசிட்டே சாப்பிட்டா போற போயிடு. ஏன் போற போகுது? சாப்பாடு எங்கே போயிடுது? லாரிங்ஸ்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். ரைட்? போகிறதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த மாதிரி
நம்ம பேசும்போது அந்த என்னது ஒழுங்கா க்ளோஸ் ஆகிற அந்த cartilaginous flaps வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாம நமக்கு போயிடும். எஸ், அண்ட் தென் கம்ஸ் தி trachea. So trachea எதனால மேடப்பா இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். A straight tube extending to the mid thoracic cavity supported by the incomplete cartilaginous. இது வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन, ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்கிற ஒரு क्वेश्चन. And then coming to the next one about the bronchi. Yes, so trachea is getting divided into right and left bronchi. We all know that. So the primary bronchi, yes, right and left, the primary bronchi at the 5th thoracic vertebra. இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ thoracic vertebraல இந்த 5th இந்த ரீஜன் கரெக்டாக இங்கே. ஓகே, எஸ், இங்கே எழுதி வச்சுக்கோங்க, புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் மேக் a note of it. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ இது வந்து எல்லாருமே புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல ட்ரக்கியாலேருந்து 2 bronchi டிவைட் ஆகிறது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 5th thoracic vertebra. ஸோ நமக்கு தெரியும் என்னென்ன vertebral columnsல இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் நமக்கு தெரியும். எஸ் எஸ், வெரி குட் நளினி ரமேஷ், வண்டர்ஃபுல் ஆன்சர். எஸ், ஸோ கமிங் டு த டிவிஷன், இங்கேயே இதே மாதிரி ஒரு லைன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, 5th thoracic vertebra வர்ற இடத்துல, அதாவது vertebra இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நேராக முன்னாடி பிரிஞ்சிரும், பிராங்கியா பிரிஞ்சிரும். ட்ரக்கியா வந்து என்ன ஆயிரும், 2 ரைட் அண்ட் லெஃப்ட் பிராங்கியா பிரிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிராங்கியோல்ஸ்க்கு நல்லா போயிட்டு லங் சர்ஃபேஸ் வழியா அப்படியே ஃபர்தரா பாஸ் ஆகும். எஸ், இன்சைட் த லங்ஸ் the bronchiole undergo repeated division forming a complex network. We all know that நிறைய branches, எத்தனை நெட்வொர்க்ஸ் இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்குது, அதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ bronchial tree, எஸ், எப்படி இருக்கு, இவ்வளோ பிரான்ச்சஸ், ஒரு ட்ரீ மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ். I don't want to overwrite. Okay, yes. So coming to this one, so secondary க்கு அப்புறம் further divide ஆகிறது tertiary bronchi ன்னு சொல்லுவாங்க. bronchi ஓட அந்த எண்ட்ல அடுத்ததுல bronchioles இருக்கும் நமக்கு தெரியும். and then terminal bronchioles, கடைசியா முடியறவங்கள பாத்தீங்கன்னா terminal bronchioles அப்படின்னு சொல்லுவோம். அந்த terminal bronchioles are provided with the vascularized alveoli. இதுதான் வந்து site of exchange of gases in the humans. ஓகே, alveoli அப்படின்னு பேரை கேள்விப்பட்டாலே என்ன ஞாபகம் வரும், ஸ்குவாமஸ் எபிதீலியம் அங்க இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம டிஷ்யூ லெசன் படிச்சிருக்கோம், கரெக்டா? எஸ், அதேதான். ஸோ இங்க alveoli is the last place where the oxygen goes and get exchanged with the carbon dioxide. All right, my dear. So alveoli is nothing but a vascularized. What is the meaning of vascularized? Blood vessels இருக்கக்கூடிய பேக் தான் vascularized bag அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப தின்னா இருக்கும், அதான் ஸ்குவாமஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸ்குவாமஸ்னால irregular wall நமக்கு தெரியும். and then vascularized நிறைய blood supplies இருக்கிறதுனால gas exchange நடக்க முடியுது. coming to the next one, so lung structure பாருங்க, 2 lungs are covered by the double layered pleura with pleural fluid between the layers to reduce the friction. yes, so இங்கேயும் வந்து friction இருக்கும், அதுக்காக இங்கேயும் என்ன இருக்குது, pleural fluid is there. எப்படி வந்து ஹார்ட் வந்து சுற்றி இருக்கிறதுல பெரிகார்டியல் fluid இருக்கும், அந்த மாதிரி இங்கே pleural fluid, pleural fluid அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எந்த ஆர்கனாக இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் நம்ம thoracic கேவிட்டியில் தான் இருக்காங்க. எல்லா ஆர்கனுமே பத்திரமா ஒரு கேவிட்டிக்குள்ள தான் பிளேஸ் ஆயிருப்பாங்க, இவங்களும் கேவிட்டிக்குள்ள தான் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த கேவிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஷாக் எல்லாம் இருந்ததுன்னா அப்சர்வ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு லிக்விட் இருந்துச்சுன்னா பத்திரமா இருக்கும். நமக்கு தெரியும் நம்மளோட பிரெயின் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் குள்ள மிதந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹாய் விக்கி, வெல்கம் பேக் மை டியர். ஓகே, ஸோ விக்கி நான் முன்னாடி ஒரு கிளாஸ்ல பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஸோ த 2 functional parts என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி கண்டக்டிங் பார்ட் யாரு, செகண்ட் ஒன் என்ன, யாரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யார் ஏர் அடுத்தடுத்த பார்ட்டுக்கு தள்ளி விட்டுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் கண்டக்டிங் பார்ட். இதே யார் வந்து பிளட் கூட ஆக்சிஜனை உள்ள அனுப்பிட்டு அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடு மாற்றக்கூடிய எபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள தான் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல இந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரக்சர்ல இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏரை தள்ளி விட்டுட்டு தான் இருக்காங்க. they all are conducting parts. கரெக்டா? இவங்க எல்லாருமே நாஸ்ட்ரில்ஸா இருக்கட்டும், ஃபேரிங்ஸ், ட்ரக்கியா, bronchi, bronchioles எல்லாமே வந்து just they are transporting the air. so conducting part எங்க இருந்தா nostrils இருந்து terminal bronchioles வரைக்கும் they belong to conducting part only. so transports atmospheric air clear. okay, yes, so clears it to the foreign from the foreign particles. அது எல்லாமே கண்டக்டிங் பார்ட்ல நடந்துரும். கண்டக்டிங் பார்ட்டோட வேலை தான் என்னது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏர்ல இருந்தாலும் ஃபில்டர் பண்றது. நமக்கு தெரியும் அங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீலியா இஸ் தேர் டு புஷ் த ஏர் பார்ட்டிகல்ஸ். அதனால தான் மூக்குல எல்லாம் என்ன வருது,
அங்கங்கே என்ன வந்திருக்கும் மூக்கிலலாம் எல்லாருமே மூக்கில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயாவது பொல்யூட்டட் ஏர் போயிட்டு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து 2 hours நீ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வர, சரியா? நீ பாட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வர, வந்ததுக்கப்புறம் நீ மூக்கில் கைவிட்டு போய் அவ்வளோ அழுக்கு வரும், ரைட்டா? why did they got filtered அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீலியாஸ் இருக்குது. நமக்கு இன்னொரு லேயரில் பார்த்தீங்கன்னா சீலியாஸ் லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்டா? ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க கண்டக்டிங் பார்ட். ஸோ இவங்க ஜஸ்ட் ஆக்சிஜனை பிளட்டுக்குள்ளே தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிறது மட்டும்தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, சைட் ஆஃப் ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த பிளட் அண்ட் தி அட்மாஸ்பியரிக் ஏர். ஸோ இங்கே யாருக்கு போட்டி? பிளட்டுக்கும் அட்மாஸ்பியருக்கு யாருக்கு தான் போட்டி? ஏன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. Understood everyone? Are you all listening? Can I get some confirmation from everyone? Yes or no? Okay, so coming to the mechanism of breathing. Yes, so let us see quickly about the mechanism. Super easy ஆன ஒரு விஷயம். So எப்படி நடக்குது மேம்? எப்படி மேம் ஆக்சிஜன் உள்ள போகுது? எப்படி மேம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுன்னு சொல்றீங்க? நம்ம மூக்குக்கு என்ன தெரியுமா? ஆக்சிஜனை மட்டும் உள்ள எடுத்துக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியே அனுப்புறதுக்கு நம்ம மூக்குக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மூக்கு ஒன்றும் அதில் எந்த வேலையும் படல. ஜஸ்ட் அவங்க ஒரு பாத்வேமா மட்டும்தான் ஆக்ட் ஆகுறாங்க. இதே வந்து வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸும், ஓகே, ஆக்சிஜனோட டிஃபரன்ஸ், ப்ரெஷரோட ஆக்சிஜன் ப்ரெஷரோட டிஃபரன்ஸும், நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ப்ரெஷரோட டிஃபரன்ஸும், லங்ஸோட சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரோட டிஃபரன்ஸும் தான் வந்து இங்கே மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்க்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. காட் இட் எவ்ரிவன்? எஸ். ஸோ இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அறிவு, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறத ஒரு விஷயம் இருக்கு. ஸோ லெட் மீ டாக் அபவுட் தட், அபவுட் த பார்ஷியல் ப்ரெஷர். So what is the meaning of partial pressure, my dears? So individual like what gases oda concentration da nam inga partial pressure appdi mean pandrom. Okay, so ஒரு particular, okay, நான் அங்க வந்து இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். Okay, இதுக்குள்ள ஃபுல்லா ஆக்சிஜன். ஓகேவா? இதுக்குள்ள ஃபுல்லா ஆக்சிஜன் இருக்கு. இதே இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்புறம் வெளியவும் நிறைய கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஐ அம் டாக்கிங் அபவுட் தி பார்ஷியல் பிரஷர். ஓகே, ஸோ இப்போ உள்ள நிறைய ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இதே இந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு பிரேக்கேஜ் நடக்குது, சரியா? இந்த ஓட்டை சின்னதாக திறந்து விடுறாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்? சின்ஸ் there is so much of oxygen concentration inside this membrane or inside this particular cell ன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இந்த ஏரியாக்குள்ள ரொம்ப ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், கரெக்டா? ஸோ ஆக்சிஜனோட ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இங்கே எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்சைட் திஸ் partial pressure of oxygen will be very high. Okay, individual concentration. Okay, இதே வந்து இதுக்குள்ளார partial pressure of carbon dioxide வந்து பாத்தீங்கன்னா very low. Okay, almost nil. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இல்லை, நம்ம வேணா ஒன்று போட்டுக்கலாம், சரியா? Okay, so partial pressure of oxygen is very high inside this. இதே உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மி, வெளியே ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு பேர் தான் பார்ஷியல் பிரஷர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். ஓகே, ஸோ wherever the pressure is increasing, okay, yes, so surface area அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். surface area increase ஆனா என்ன ஆகும்? அதாவது ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், சரியா? ஒரு ஃபார்மில் ஒரு 2 acres ஃபார்ம், அதில் வந்து நான் 2 ஆடுக்குட்டி வளர்த்திட்டு இருக்கேன். இதே வந்து அந்த 2 ஆட்டுக்குட்டி வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் குட்டி போட அதெல்லாம் இருக்குது. இதே வந்து 2 ஏக்கரா ஃபார்மை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? இந்த ஆட்டுக்குட்டி இன்னும் நல்லா வளருவாங்க, சீக்கிரமாக குட்டி போடுவாங்க, கரெக்டாக? 2 ஏக்கராவை நான் வந்து 4 ஏக்கராவை மாற்றினேன். அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ப்ரெஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிடும். pressure decreases, surface area increases, pressure decreases. இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட்ஸ், நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். இது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் புரியும். Got it everyone? So when surface area increases, pressure
டிக்ரீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், நம்ம கிளாஸ்க்குள்ளேயே தெரியும், சின்ன கிளாஸ் ரூம்குள்ள நிறைய பேர்த்து போட்டு அடுத்து வச்சா பயங்கர ப்ரெஷராக இருக்கும். இதே நம்மளை கொண்டு போய் ஆடிட்டோரியமில் நம்ம கிளாஸை மட்டும் உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அப்படியே நிம்மதியாக இருக்கும். ரைட்டாக ஒரு மாதிரி அப்பாடா இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது, உள்ள கசன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும். அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன்? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ கமிங் டு தி மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். ஓகே, ஸோ அந்த கான்செப்டில் எந்த டவுட்டும் இல்லையா? ஓகே, ஸோ கமிங் டு தி அட்மாஸ்பியர். நம்மளோட அட்மாஸ்பியரில் எந்த கேஸோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குது, நம்ம லங்ஸ்குள்ளே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உள்ளே வருமா வெளியே வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. காட் இட் மை டியர்ஸ்? எஸ். ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லங்ஸ் வந்து விரியப்படணும். கரெக்டா? ஸோ when the inspiration is happening, surface area should increase. நம்மளோட லங்கோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகுது அப்படிங்கும் போது அப்படி விரியுது. நம்மளோட இது வந்து என்ன ஆகுது? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னேன்? What did I tell you? Pressure decreases. When surface area increases, pressure decreases. So pressure கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? ஏர் எல்லாம் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஏர் மாலிக்யூல்ஸ், கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிப்பாங்க. Understood those who are listening? Yes, my dears. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். Got it everyone? Yes. So let us see about that. Coming to the principle. So air flows from the area of higher pressure to the area of lower pressure. எல்லாருமே என்னது, ப்ரெஷர் இருக்கிற இடத்துல இருந்து ப்ரெஷரே இல்லாத இடத்துக்கு போக தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதே தான் இங்கே கேஸ் மாலிக்யூல்ஸும் ஆசைப்படுறாங்க. புரிஞ்சுதா? ஸோ கேஸ் மாலிக்யூல்ஸ் கூட இதை தான் ஆசைப்படுறாங்க. Okay, yes. So coming to the next one. So inspiration occurs when the intrapulmonary. What is the meaning of intra? Inside. Yes. So உள்ளார, ஓகே, பல்மனரி ப்ரெஷர் வந்து என்னவா இருக்கணும்? கம்மியாக இருக்கணும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட. ஸோ வெளியே ஆக்சிஜனோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே லங்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனங்காட்டி உள்ள ஆக்சிஜனோட ப்ரெஷரே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது எல்லா ஆக்சிஜனும் நம்மளோட லங்ஸ்குள்ளே வரும். ஓகே, எஸ். Got it? Very good, my dears. Got it? Superb answers. So, inspiration எப்போ நடக்கும்? இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் கம்மியாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? இது ஒரு கொஸ்டினாக வரும். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஏர் உள்ளே வர முடியும். ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் உள்ளே வந்துடும் நினச்சிக்கோங்க. ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அவங்க வெளியே போக தானே ட்ரை பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் உள்ள அதிகமாக இருக்கும்போது வெளியே போடுவாங்க. ஓகே, எஸ். ஸோ கமிங் டு த எக்ஸ்பிரேஷன் பார்ட். ஸோ இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் வில் பி கிரேட்டர். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து 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 என்ன ஆயிடுச்சாமா? Too much of carbon dioxide. இங்க என்ன ஆயிடுச்சு? Too much of CO2. So too much of CO2 வந்ததுனால atmospheric pressure விட இங்க வந்து intrapulmonary pressure ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்க? பிச்சிட்டு carbon dioxide வெளியே போகுது. So let us learn about that one. So what are the muscles or what are the body parts that are involved in these functions அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். The very first one is diaphragms. Okay, diaphragm நமக்கு தான் இருக்கு. Mammals இருக்கக்கூடிய one of the unique feature diaphragm னு படிச்சோம். எப்போ எது படிக்கும்போது animal kingdom படிக்கும்போது we did talk about the diaphragm and then external and internal intercostal muscles. அதாவது ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடியவங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லங்கோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லங்கோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்த்தோட மூவ்மெண்ட்னால மட்டும்தான் என்ன ஆகுது? லங்ஸோட சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் டிசைட் பண்ணுவாங்க. Got it everyone? Those are watching, can I get some 100% message? Clear அப்படின்னு ஒரு மெசேஜ் கிடைக்குமா? Yes. So coming to the next one. So breathing involves what all? We know that inspiration, expiration நடக்கும்னு நமக்கு தெரியும். So it is all about the air movement according to the pressure gradient. Pressure gradient என்னது? உள்ளேக்கும் வெளியேக்கும் வித்தியாசமான இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் ப்ரெஷர் கிரேடியன்ட்னு சொல்கிறோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ்க்குள்ள ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ஏசி ஓடிட்டு இருக்கு, சரியா? இப்போ நான் கிளாஸ் திறந்துட்டு வெளியே போகிற வச்சுக்கோங்களேன், வெளியே ஏசியே இல்லை. ஸோ வெளியே போனாலே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இங்கே கூல் ஏர் வந்து அந்த கூல் ஏரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ரைட்? எஸ். ஸோ தட் இஸ் வாட் they call it as pressure gradient. உள்ளேக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த பிக்சருக்கும் லைட்டாக ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தெரியுது நமக்கு. எஸ். ஸோ லெட் us learn about that in detail, my dears. Okay. So inspirationல atmospheric pressure is greater than the pulmonary pressure, whereas expiration அப்போ லங்ஸ்குள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அட்மாஸ்பியரில் கம்மியாக இருக்குங்காட்டி தான் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடு பிச்சுட்டு வெளியே போயிடுது அப்படிங்கிறதா அர்த்தம். Got it everyone? Yes. So why am I not getting any messages?
ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங், அதாவது இன்ஸ்பிரேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பிரேஷன் இஸ் an active process. What is the meaning of active process? Okay, it needs ATP அப்படிங்கிறதா அர்த்தம். கரெக்டா? Yes. So what is the meaning of active process or inspiration, my dears? It needs energy. ATP வேணும். அதனால தான் என்ன ஆகுது, பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டியூப் போட்டு மூக்குக்குள்ளாரையே ஆக்சிஜனை விடுறாங்க. அவங்களுக்கு லங்ஸில் இந்த பிரச்சனை, பட் சீரியஸாக இருந்தாங்கனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு மூக்குக்குள்ளாரையே டியூப் வழியாக ஆக்சிஜன் விடுறாங்க. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி ரொம்ப முடியாமல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஹேல் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்ஹேல் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு உடம்புல தெம்பில்லாததுனால வாட் ஆர் தே டூயிங் இஸ் we are sending the oxygen directly to that, because inspiration is an active process. They won't be able to do well. They won't be able to meet the requirement of the செல்ஸ். ஓகே, செல்லுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் அவங்களால இன்ஹேல் பண்ணிட முடியாது பேஷண்ட்ஸ்னால. அப்படிங்கிறதுனால தான் ஆக்சிஜன் டியூப் வைக்கிறாங்க. அண்டர்ஸ்டுட் பசங்களா? எஸ். ஸோ inhalation or inspiration is an active process. ஸோ ஃபர்ஸ்ட் வெரி திங் என்னென்னா, டயஃப்ரமும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் தான் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேர்த்தோட மூவ்மெண்ட்னால மட்டும்தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது மாறுபடும்னு சொல்லியிருக்கேன். எஸ், வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் இன் த chat பாக்ஸ். கமிங் டு திஸ் ஒன். ஓகே, எஸ். ஸோ டயஃப்ரம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இன்ஸ்பிரேஷன் அப்போ கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, டயஃப்ரம் எங்கே இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். எஸ். ஸோ டயஃப்ரம் என்ன ஆகுதாமா, கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால நம்மளோட தொராசிக் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, anterior posterior, this is anterior, this is posterior. Okay, diaphragm contract ஆகிறதுனால, ஓகே, டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸில் தான் நம்மளோட லங்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இதே என்னோட இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், ஓகே, எக்ஸ்டர்னல், நல்லா பார்த்துக்கோ, இதில் தான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இன்டர்னல் இன்டர்கோஸ்டலா இல்லை எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டலா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வரும். ஓகே, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன ஆவாங்களாமா, கான்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இவங்க கான்ட்ராக்ட் ஆகுறாங்க, இவங்களும் கான்ட்ராக்ட், இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதாமா, ஓவராலா surface area increase பண்ணப்படுது. So lifting the sternum and the ribs in the dorsoventral axis. So anterior posterior na இப்படி, anterior posterior axis na இப்படி. ஓகே, diaphragm contract ஆகிறதுனால lungs ஓட வால்யூம் இப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது. டார்சல் வென்ட்ரல் இல்லையா, ஸோ இந்த பக்கமும் குண்டாகுது. ஸோ ரெண்டு பக்கம் நல்லா பெருசாச்சு இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே நிறைய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ ப்ரெஷர் கம்மியாகும். உள்ளார ஸ்பேஸ் நிறைய கிரியேட் ஆனதுனால என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மியாகும். புரிஞ்சுதா இல்லையா? Yes, so lifting the ribs and sternum and increasing the volume in the dorsoventral axis, இது வந்து anterior posterior axis. Yes, so இப்படியும் இழுத்தாச்சு இப்படியும் இழுத்தாச்சு. ஸோ ஓவராலாக இங்கே ஸ்பேஸே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால பல்மனரி ப்ரெஷர், பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. ரைட், ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சு, ட்ராப்ஸ். எஸ், இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் ட்ராப்ஸ், ஏர் இஸ் போஸ்ட் இன்டு த லங்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? தோஸ் ஆர் லிசனிங். கேன் ஐ கெட் சம் குவெஸ்டன்? 3 questions வரும் பாஜே. இந்த சாப்டர்லேருந்து 3 question வரும். It's a tier 1 chapter. Okay, coming to this one. Yes, expiration is a passive. அப்படின்னா என்னது, no need of ATP for this. Yes, நமக்கு தான் தெரியும், ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு தான்ப்பா கஷ்டப்பட்டு உள்ளே போகணும், எனர்ஜி செலவு பண்ணி. கம்பெனிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஈஸியாக வெளியே வந்துக்கலாம். நீ எங்கே போகணுன்னாலும் சரி, நீ எந்த இடத்துக்கு நீ போகணுன்னு நினச்சினாலும் உள்ளே போகிறதுக்கு தான் நீ டிக்கெட் வாங்கணும். வெளியே வர்றதுக்குலாம் நீ டிக்கெட் வாங்கவே கிடையாது, தேவையில்ல. அதே போல் தான் இங்கே ஏடிபியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டயஃப்ரம் அந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வில் ரிலாக்ஸ். ஸோ எக்ஸாலேஷன், அப்பா, எஸ், என்ன ஆகுது, யூ ஆர் ஃபீலிங் relaxed. Yes, returning to their normal position. So relax ஆகும்போது வால்யூம் கம்மியானா pressure என்னாகும், rises. So that air inside the lungs, that is carbon dioxide inside the lungs, is being expelled outside as a exhalation. Understood everyone? Yes, புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. உள்ள போறதுக்கு தான் ATP வேணும், இதே வெளியே போறதுக்கு எனர்ஜியே தேவையில்லை. யார் வேணா வெளியே போயிட்டே இருக்கலாம். Right? Yes, so let's go ahead for the next one. So a healthy human being breathes
12 to 16 times ஹெல்தி. நீங்கள் ஹெல்தியான்னு பார்த்துக்கோங்க, கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் சூப்பர் ஆக்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஒரு அத்லெட்டிக்கான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் டீச் பண்ணிருக்கேன்ல, இப்போலாம் வந்து ஒரு 22 டைம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நிறைய எனர்ஜி வேணும், பேசிட்டே இருக்கேன்ல. ஸோ அப்படிங்கிறப்போ அதிகமாக எனர்ஜி வேணும், ரைட்? ஸோ இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இதே வந்து அத்லெட்டிக்காக ஸ்பீடாக ஓடுறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட் வில் டிஃபர் based on their activities. ஏன்னா மசிலுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா தானே மசில் வேலை செய்யும் இல்லையா? எஸ், அதே தான் இங்கே. hope you all are clear. Yes, so these are the difference between the inhalation and exhalation. Yes, so are you all able to follow? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். those are listening. Yes, I hope there are no doubts. Okay, இதே தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் என்ன படிச்சோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. so are you all listening properly? Yes. Okay, let me drink. Can you all hear me, my dears? Let me drink some water. Yes. Able to follow or what? Okay, so inspiration அப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இதல பார்த்துட்டு இருக்கோம். So inspiration center will initiate the stimuli. So inspiration பாட்ட தரலாம் நடக்குமா? அது யாராவது இன்ஸ்பிரேஷன் வந்து இனிஷியேட் பண்ணி வைக்கிறதுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. So inspiration center will initiate the stimuli during the inspiration. Yes, the pulses are carried to the inspiratory muscles through the nerves. இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். So diaphragm and inspiratory muscles contract ஆகிறது, அதுக்கப்புறமா வால்யூம் கான்ட்ராக்ட் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். So hope I'm audible properly. Can I get some confirmation from everyone? Yes or no, my dears? Okay, so the intrapulmonary pressure is reduced. Okay, so pressure reduce ஆனா என்ன ஆகும்? Alveolar pressure decreases, then the atmosphere pressure will also, than the atmosphere pressure, alveolar pressure will decrease. Understood everyone? So நம்ம என்ன படிச்சோமோ அதே தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். Okay, so pressure இங்க என்ன ஆயிடுச்சுப்பா, இந்த ஓவராலா என்ன ஆயிடுச்சு? pressure கம்மி ஆயிடுச்சு. ஓகே, ஸ்பேஸ் அதிகமானதுனால pressure கம்மியானதுனால எல்லா ஏரும் என்ன ஆயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். Can I get some confirmation? Yeah, 9344 6302 74 இந்த மாதிரி இது லேப்டாப் கால் பண்ணிருக்கேன். நான் கால் பண்ணி எங்க அப்பாவோட நம்பர் அப்பா நம்பர் அனுப்பிருக்கேன்டா. So okay, yes, are you all there in the class? Can you all hear me? Yes, audio correct ah irukka? Can I get some confirmation, everyone? Mic is on? Yeah. Okay, so coming to the next one. So respiratory center terminates the stimuli during the exhalation. Yes, so diaphragm contract ஆகணுமா ரிலாக்ஸ் ஆகணுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம்
என்னது ரெஸ்பிரேட்டரி சென்டர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். எஸ், ஸோ செஸ்ட் வால் கான்ட்ராக்ட்ஸ் அந்த thoracic வால்யூம் ரெடியூஸ்ட். ஸோ வால்யூம் ரெடியூஸ் ஆனால் என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ஸோ ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் வந்து என்ன ஆயிடுச்சு? எஸ், ஸோ எக்ஸ்பைரேஷன் அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வெளியே போயிடுறாங்க. எஸ், ஸோ alveolar ப்ரெஷர் இன்க்ரீசஸ் than the atmospheric pressure. So alveoli குள்ளர பயங்கரமா pressure நிலவுச்சுன்னா alveoli என்ன பண்ணுவாங்க? இத்துணூண்டு பலூன் மாதிரி இருக்காங்க அந்த alveoli. ஸோ அந்த alveoli என்ன பண்ணிடுவாங்களாமா? அப்படியே வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர் பேக்ஸ் தானே நம்மளோட alveoli. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காதோ? ஸோ லிசனிங் கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் மை டியர்ஸ்? புரியுதா இல்லையா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பற்றி பார்க்க போறோம். ஸோ எப்படி இருக்குது? நம்ம இன்ஹேலேஷனே பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ஒரு 5 தடவை நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு 7 தடவை பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஹேலேஷனே கண்டினியூஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் மாறும், பர்சன் டு பர்சனே மாறும். Okay, yes, so let us see about the volumes and capacities. This is a very, very important question. ஓகே, ஸோ நிறையா வந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா நிறையா வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இந்த லெசன்லேயே வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் தான். கமிங் டு தி ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ்ல ஃபர்ஸ்டா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது டைடல் வால்யூம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைடல் வால்யூம்? இது தெரிஞ்சதுனால தான் மற்றது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, எஸ். ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் த நார்மல் இன்ஸ்பிரேஷன். ஒரு தடவை இதுக்கு 500 ml ஆஃப் ஏர் இன்வால்வ் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், எப்படின்னு பண்ணுறதுக்கே என்ன ஆகுதாமா? 500 ml ஆஃப் ஏர் வந்து அதில் இதுதான் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அப்ராக்சிமேட் வேல்யூ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் மற்றதெல்லாம் நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கமிங் டு த ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ்னா என்னது? ரிசர்வ்னா என்னது? ஃபியூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரிவன்? ஸோ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எஸ், additional volume of air a person can inspire by a forcible inspiration. Yes, so நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, additional volume of air a person can inspire by a forcible inspiration. எதுக்காக forcibleா பண்றான்? நான் இப்ப உங்களுக்கு என்ன பண்ணி காமிச்சேன்? எவ்வளோ வச்சுக்க முடியும்? ஒரு 6 தடவை நான் பண்ணேன். கரெக்டா? இன்ஹேல் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போனா 6-7 தடவை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்டூ 500 போட்டிங்கன்னா என்ன வரும்? Of course, 2500 to 3000 ml is the reserve volume. இது ரிசர்வ். என்ன ரிசர்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்? ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கெப்பாசிட்டி பண்ணி காமிச்சேன். ரைட்? எஸ், அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can inspire by the forcible inspiration. ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணேன்? இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நார்மலாக இன்ஹேல் பண்ணாலே போதும். இதே நான் ரிசர்வ் பண்ணி வைக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்கணும்னா நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும். ஃபோர்ஸபிளாக பண்ணால் தான் ரிசர்வ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இட் இஸ் 2500 to 3000 ml. And then coming to the next one about the expiratory reserve volume. அப்படின்னா additional volume of air a person can expire by a forcible expiration. So நார்மலா எப்படின்னா ஓகே, நான் வந்து ஏதோ பேட்ஸ் மேலே நான் இன்ஹேல் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறேன். ஓகே, ஸோ வாட் ஆர் டூயிங்? எவ்வளோ உள்ள தேவையில்லாத இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியே வந்து முக்கி நீ வெளியே தள்ளிடுறேன். ஸோ தட் இஸ் அ forcible exhalation. ரிசர்வ் பண்றதுனாலே forcibleா இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே இன்ஸ்பிரேட்டரிஸ் தான் அதிகமாக இருக்கும் எக்ஸ்பிரேட்டரிஸ் விட. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் 1000 to 1100. வெரி இம்பார்ட்டன்ட். 1000 to 1100ங்கிற மாதிரி அது எக்ஸாக்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். 1000 to 1100. இதே இங்கே பாருங்களேன், ரெசிடியல் வால்யூம். ரெசிடியூனா என்னது? நம்ம ஆல்ரெடி பயோமாலிக்யூல்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். wherever you hear the word residual, மிச்ச மீதிக்கு பேர் தான் ரெசிடியல். Are you all there in the class? Can I get some confirmation from everyone? Yes, இருக்கீங்களா? So those are there in the class. Audio, video எல்லாம் கரெக்டா இருக்கா? என்னாச்சு? ஏன் எந்த மெசேஜும் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு மெசேஜ் ஜெய், are you there my dear? Okay, so coming to this one. So ஒரு மெசேஜ் all good னு ஒரு மெசேஜ் போட்டுடுங்க பார்க்கலாம். Yes, so coming to the residual volume. Okay, so volume of air remaining in the lungs even after forcible expiration. Okay, yes, got it. So என்ன யார்கிட்ட இருந்து மெசேஜ் இல்ல? Should I take my mobile and check it? Audio is clear? Yes or no? Can I get some confirmation from everyone? என்னாச்சு திடீர்னு யாரையுமே காணோம்? திடீர்னு எல்லாம் சாட் பாக்ஸ்ல நல்லா சாட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆளே காணோம். ஓகே, ஸோ ரெசிடியூனால என்னது? லெஃப்ட் ஓவர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ மிச்ச மீதி எவ்வளோ இருக்கும்
Okay, volume of air remaining, that is what they have a word, remaining in the lungs even after forcible expiration. ஏன் மேம் நான் வந்து கஷ்டப்பட்டு வெளியே விடுறதுக்காக இன் பண்றேன்ல, ஃபோர்சிபிளா வெளியே அனுப்பிட்டு இருக்கேன்ல, ஸோ அப்புறம் ஏன் கிளியர் ஆகாம ஏன் இன்னும் மிச்சம் இருக்குது? ஸோ இந்த மிச்சம் இருந்தே ஆகணும். ஏன்னா இல்லைன்னா என்ன ஆயிடும்னா லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, ஃபுல்லா கம்ப்ளீட்டாக வெளியே போச்சுன்னா லங்ஸ் வந்து என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம பாட்டில், வாட்டர் பாட்டிலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உறிஞ்சினீங்கன்னா அப்படியே ஒடுங்கிடும். ஓகே, அது ஏன் உள்ள எதுவுமே இல்லை, ஏர் எல்லாத்தையும் நீ உறிஞ்சிற வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகிடும், ஒடுங்கிடும். ரைட், அதே தான் இங்கேயும். ஸோ அதே தான் நம்ம லங்ஸும் ஆகும். அப்படிங்கிறதுனால கொலாப்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எப்பயுமே என்ன ஆகும், ரெசிடியல் வால்யூம் வில் பி தேர். Got it everyone? Yes. So volume of air remaining in the lungs even after forcible expiration. So எவ்வளவுதான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 to 1200. It's all an important exact ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய questions. ஓகே, ஸோ இது வந்து நீ ஒரு 10 தடவை படிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீட் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு வேளை நீ போர்டுக்கு மட்டும் படிக்கிறேன்னா ஒரு 2-3 தடவை நீ படிச்சனாலே ஓரளவுக்கு நீ மேனேஜ் பண்ணி எழுதிடலாம். கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சா நீயே எழுதிடலாம். Okay, yes, so let's go for the next one. So இதுல எதுபா ரொம்ப அதிகமா இருந்தது வால்யூம்ஸ் அண்ட் கெபாசிட்டிஸ்ல, வால்யூம் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதுல எது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தான் இது அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமா ஆர்வி, இஆர்வி அண்ட் இது கொடுத்துருக்காங்க, சும்மா கம்பேரிசன் தான், இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, எஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ், வால்யூம்ஸ் முடிச்சாச்சு. கெப்பாசிட்டினா என்னது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா என்னது, உன் கெப்பாசிட்டி என்னன்னு இதில் காமி, இந்த தடவை நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன், வாட் இஸ் மை கெப்பாசிட்டின்னு நானே ரிசர்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து எவ்வளோ மார்க் வாங்க முடியுதுன்னு நானே டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதா அர்த்தம். கரெக்டாக, அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டி. Okay, yes, so IC, inspiratory capacity is equal to tidal volume plus inspiratory reserve volume. Okay, அதே போல தான் expiratory capacity na tidal volume plus expiratory reserve volume. So simple. Capacity என்ன பண்றோம், யூசுவலா எடுத்துக்கிறது, அது போக ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது. Okay, யூசுவலா வெளியே விடுறது, அது போக ஃபோர்ஸ் பண்ணி வெளியே விடுறது. Understood everyone? Those are listening, can I get some thumbs up? Why are you not replying, my dears? Come on. என்னடா பிரச்சனை, ஒரு ரிப்ளை பண்ணுங்கடா, எனக்கு பயமா இருக்குது, கேட்குறனா இல்லையா, ஆடியோ விசிபிளாக இருக்கா இல்லையா, மறுபடியும் எங்கடா முதல்ல டீச் பண்ணுமோன்னு பயமா இருக்கா, ஏதாவது கொடுங்க பார்க்கலாம். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுவும் ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் ரெசிடியல், ரெசிடியலாக மிச்சம் மீதி, வாட் இஸ் இட் ஃபங்க்ஷனல் ரெசிடியல் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் அதாவது ஃபோர்ஸபுளாக வெளியே அனுப்புனது எவ்வளவு, அது போக மிஞ்சி இருக்கிறது ரெசிடியல் வால்யூம். அண்ட் வைட்டல் கெப்பாசிட்டி, உன்னால் எவ்வளோ முடியும், இவனோட தான் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டிவி டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டிவி அண்ட் தென் டோட்டல் லங் கெப்பாசிட்டினா என்னது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதே தான், இது கூட சேர்த்து என்னது, இது கூட ஆர்வியும் சேர்த்திடணும். ஏன்னா இங்கே ஆர்வியே இல்லை இல்லையா, ரெசிடியல் வால்யூமும் இல்லை இல்லையா, அதனால் அதையும் சேர்த்திக்கிறோம். புரிஞ்சுதா? தோஸ் ஆர் லிசனிங், கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன்? எஸ், ஸோ ப்ளீஸ் கிவ் மீ சம் கன்ஃபர்மேஷன் பசங்களா. என்ன எதுவுமே ஒரு மெசேஜே காணவே, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, ஆளே காணாமல் போயாச்சு. வாட் தட், கம் ஆன். ஓகே, எஸ், ஏதாவது ஒரு மெசேஜ், all right or not? Can I get some confirmation? Okay, so let's go for the next one. Yes, so we have learnt about all these things. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே தான் அந்த டயக்ராம்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, எஸ், so let me go for the next one about the exchange of gases. எப்படியோ ஆக்சிஜன் எப்படி உள்ள வருது, வெளியே எப்படி கார்பன் டை ஆக்சைடு போகுது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சிட்டோம். ரைட்டா? அதாவது இப்படி இன்க்ரீஸ் ஆனால் உள்ளே வந்துடும், இதே டிக்ரீஸ் ஆச்சுன்னா வெளியே போயிடும். ரைட்? ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் மெக்கானிசம். ஸோ இது வந்தாச்சு. ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வந்த உடனே எப்படி பிளட்டுக்குள்ளே போகுது, ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஆல்வியோலை கிட்ட வந்த உடனே எப்படி ஆல்வியோலைக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகி வெளியே போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸோ இதுக்கு as I've already told that it depends totally on the partial pressure.
கரெக்டா? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் எங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே வேரி ஆகும். எஸ், ஸோ இந்த டேபிளர் காலம் புக்கில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகே, மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் த கிரேடியன்ஸ் டிரைவிங் தி டிஃப்யூஷன். புரிஞ்சுதா? தீஸ் ஆர் த கிரேடியன்ஸ் டிரைவிங் தி டிஃப்யூஷன். ஓகே, கமிங் டு திஸ் ஒன். ஸோ ரெஸ்பிரேட்டரி கேஸ், ஆனால் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதை பற்றி இங்கே போட்டாங்க. இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், வேறு எந்த கேஸ் பற்றி பேசுறது இல்லை நம்ம. கமிங் டு தி அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவல். ஸோ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை, 153. அதனால தான் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே. அதனால் நம்ம எப்போல்லாம் நம்மளோட லங் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக வெளியே இருந்து ஆக்சிஜன் என்ன ஆகுது, ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வெளியே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிவன்? ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வெளியே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆக்சிஜன்ஸ் எல்லாம் என்ன ஆகுறாங்க, ஆக்சிஜன் மாலிகுலாம் நம்மளோட லங்ஸோட சர்ஃபேஸ் எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் என்ன ஆயிடுறாங்க, உள்ள வந்துடுறாங்க. வெளியே ப்ரெஷர் தாங்க முடியாம, வெளியே எவ்வளோ இருக்குது, 159 இருக்குது. ஸோ அதனால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம ஆக்சிஜன் எல்லாம் உள்ள வராங்க. ஓகே, எஸ். இதே அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு, ரைட்? 0.3 தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நம்மளோட லங்ஸில் கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உள்ள நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்காட்டி வெளியே கார்பன் டை ஆக்சைடு இல்லை, கம்மி 0.3 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால சல்லுன்னு வெளியே போயிடுவாங்க. Understood those are listening? Come on, I need some reply, my dears. Please give me some reply. No, why am I not getting any reply? எஸ், ஸோ இருக்கார்லே எங்கப்பா ஆக்சிஜனோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அட்மாஸ்பியரிக் ஏரில் தான். பார்ஷியல் ப்ரெஷர், டாக்கிங் பற்றி பார்ஷியல் ப்ரெஷர். புரிஞ்சுதா? ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா? எங்கே போனீங்கப்பா? Nobody is sending any messages, I don't know why. So coming to the alveoli. So alveoli ஆக்சிஜனோட ப்ரெஷர் என்ன, அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் என்ன ஆகுறாங்க, ஆல்வியோலிக்குள்ளே அதிகமாக இருக்குங்கிறத தப்பிச்சு பொழைச்சுன்னு எங்கே வராங்க, பிளட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க, எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஆல்வியோலியில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் வெறும் 40 தான் இருக்குது. ஓகே, எஸ். And coming to the deoxygenated and oxygenated blood. First deoxygenated பார்த்தரலாம். ஸோ பேர்லேயே இருக்குது deoxygenated. ஸோ deoxygenatedல மேம் deoxygenated bloodனா அதில் ஆக்சிஜன் இருக்காது தானே, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? ஸோ அப்படி கிடையாது, கொஞ்சோண்டு ஆக்சிஜன் மிக்சரும் இருக்கும். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது, கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு மிக்சர்ஸும் கொஞ்சோண்டு இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? Can you all get me what I'm talking? Yes, it is not always full of 100% ஆக்சிஜன் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் 2-3 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால அது ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஆக்சிஜனேட்டட் பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆனால் ஆக்சிஜனோட வால்யூம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்கிறோம். ஓகே, இதே வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜனும் இருக்கும், பட் கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் வந்து ஆக்சிஜனை விட அதிகமாக இருக்கும். Understood those are listening? என்னப்பா ஒரு மெசேஜ் வர மாட்டேங்குது. And then coming to the next one about the tissues. ஓகே, டிஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டிஷ்யூஸ் வந்த உடனே ஆக்சிஜன் வந்து உடனே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆக்சிஜன் வந்து டிஷ்யூவில் ரொம்ப நேரம் இருக்காது, பார்க்க முடியாது, ஏன்னா இருந்தாலே யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ டிஷ்யூஸில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு மட்டும் 45 இருக்கும். ஓகே, காட் இட் கிளியர்? ஸோ எங்கே தான் கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் அதிகமாக இருக்கிறதுலேயே எங்கே அதிகமாக இருக்குது, டிஆக்சிஜனேட்டட் பிளட்ல மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் டிஷ்யூஸில் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜனோட வால்யூம் எங்கேப்பா ரொம்ப அதிகமாக இருக்குது, அட்மாஸ்பியரிக் ஏரில் அதிகமாக இருக்கிறது, வெளியெல்லாம் அதிகமாக இருக்குது, பாடி டிஷ்யூஸ்குள்ளெல்லாம் கம்மியாக இருக்குது ஆக்சிஜன். அதனால தான் ஆக்சிஜன் வந்து என்ன, அது பாடி டிஷ்யூஸ்குள்ளெல்லாம் போகுது. புரிஞ்சது? இந்த விஷயம் தான் ஜென்ரலாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், இது மட்டும்தான். எஸ், a clear gradient exists for carbon dioxide to move from the tissues to blood and the alveoli. நமக்கே தெரியும். எஸ், ஸோ டிஷ்யூஸ்ல இருந்து என்ன ஆகுது, பிளட் போய் பிளட் இருந்து ஆல்வியோலை போகுது. யாரு? கார்பன் டை ஆக்சைடு. இதே வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணுவோம், லங்ஸ்குள்ளே போய் ஆல்வியோலைக்குள்ளே போய் ஆல்வியோலிருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு போய் பிளட்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து டிஷ்யூஸ்க்கு போகுது நம்மளோட ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். Understood, my dears? Can I get some confirmation from everyone? All right, so coming for the next one. So this is the entire flowchart kind of information. This is what is given in the NCERT book or in the State Board 11th Standard book. எல்லாத்துலேயுமே இந்த டயக்ராம் கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பயர்ட் ஏர் நமக்கு தெரியும். எஸ், ஸோ எவ்வளோ இருக்குது, வெளியே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிஜனோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. ஸோ ஆல்வியோலைக்குள்ளேயும் ஆக்சிஜனோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஆல்வியோலைக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க மட்டும் வெளியே போகிறாங்க. எங்கே வெளியே போக முடியும்,
bloodக்குள்ள தான் diffuse ஆகி போக முடியும். ஸோ pulmonary vein will take the oxygenated blood from the lungs. Okay, லங்ஸ்ல இருந்து left atriaக்கு கொண்டு விடுறாங்க. Okay, yes. புரிஞ்சுதா? Yes, it is coming to the left atria and then to the left ventricle. So left ventricle இருந்து aorta வழியா oxygen is transported to all the body parts using the systemic arteries. Okay, and then எங்க நடக்குது அடுத்தது gas exchange எங்க நடக்குது? Gas exchange will happen in two places. Okay, okay, இங்க ஒரு exchange அப்புறம் இங்க ஒரு exchange. புரிஞ்சுதா? ஸோ இங்கே ஒரு தடவை எக்ஸ்சேஞ்ச் ஆல்வியோலில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அதுக்கப்புறம் டிஷ்யூஸில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. வேர் இஸ் திஸ் மை டியர்ஸ்? ஹியர் இட் இஸ் இன் த tissues. Those are listening. Oh my god, give me some confirmation from everyone. Yes. Okay, so tissuesல oxygen உள்ள போயிட்டு செல்லுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னது அதெல்லாம் வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற அந்த நெசசிட்டி ஆக்சிஜனுக்கு இருக்குது. ஸோ ஆக்சிஜன் அங்கே போயிட்டு அங்கேருந்து என்னது செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மெட்டபாலிக் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வில் பி ரிலீஸ்ட் இன் டு திஸ் வெயின் அண்ட் ஆல் த வெயின்ஸ் கம்பைன் அண்ட் தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் வீனக்காவா, ரைட்? ஸோ நிறைய சிஸ்டமிக் வெயின்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி வீனக்காவாவில் வந்து போராவாங்க. ஸோ வீனக்காவா இது எங்கே வருதுப்பா? நம்ம நெக்ஸ்ட் லெசனில் இதை பற்றி தான் படிக்க போகிறோம். ரைட் ஏட்ரியாவில் வந்து விட்டு ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து will be sent to the lungs through the pulmonary artery. So pulmonary artery is the only artery which carries the deoxygenated blood. So pulmonary vein is the only vein which carries the oxygenated blood from the lungs இது towards the lungs. அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குதுப்பா? It is all because of எங்கேயுமே என்னது partial pressure வித்தியாசங்கள் இருக்குது. So only because of this partial pressure this complete mechanism is happening. Understood my dear Pasingla? Can I get some confirmation from everyone? Okay, so coming to this one. So exchangeல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எந்த லேயர்லேருந்து எந்த லேயர் வழியா எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ எந்த லேயர்லேருந்து எந்த லேயர் வழியா, அதாவது டிஃப்யூஷனோட மெம்பரேனை பற்றி பார்க்க போகிறோம். எந்த பிளேஸ் அந்த ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. எஸ், இந்த ஏரியாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆல்வியோலையோட இது பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் மீ டூ இட். ஸோ ஆல்வியோலை எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். ஸோ தீஸ் ஆர் தி ஆல்வியோலைஸ். ஓகே, இது ஒரு வாஸ்குலரைஸ்டு பேக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வாஸ்குலரைஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ ரெட் கலரில் வரையலாம். ஸோ திஸ் இஸ் த ரெட் லைனிங் விச் மீன்ஸ் தட் இட் இஸ் பீன் சப்ளைட் வித் த பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர்லாம் என்னது பிளட் வெசல்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போது எப்படியோ வந்து ஆக்சிஜன் மாலிக்யூல் இஸ் கெட்டிங் இன்சைட். ஸோ இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் என்ன ஆகும்? ஆல்வியோலையோட ஸ்குவாமஸ் எபித்தீலியமை தாண்டி பிளட் வெசலோட லேயருக்கு உள்ளார போயிடும் இந்த ஆக்சிஜன். ஓகே, எஸ். ஸோ இதே போல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட் வெசலில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இப்படி உள்ளே போயிடும். ஓகே, ஸோ வேர் ஆல் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற இந்த லேயர் டிஃப்யூஷன் லேயர் மெம்பரின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து ஆல்வியோலையோட பேக்கு. ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் தின் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். நமக்கு நல்லா தெரியும் ஆல்வியோலை இஸ் மேடப் ஆஃப் தின் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் பிகாஸ் அங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இது ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னால மேடப் ஆயிருக்குது. பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் ஒன்லி த டிஷ்யூஸ் வில் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் நமக்கு தெரியும். அண்ட் தென் கம்ஸ் தி பேஸ்மெட் சப்ஸ்டன்சஸ் பிட்வீன் தெம். ஸோ இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்சஸ் அந்த வயலட் கலரில் கொடுத்துருக்கிறது பார்ட்டு. ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது நமக்கு capillaries வந்திருக்காங்க. So alveolar capillaries, the endothelium of the alveolar capillaries is what is given over here. புரிஞ்சுதா? Yes, so இது blood vessel. கேபிலரினாலும் பிளட் வெசல் தானே. ஸோ இது பிளட் வெசலோடது, இது ஆல்வியோலி. பச்சை கலர் வந்து ஆல்வியோலியோட லேயர். ஸோ தெரியுது இல்லையா? தின் ஸ்குவாமஸ் தானே, ஃப்ளாட் செல்ஸ் தானே இருக்கீங்க. ஸோ வி கேன் ஈஸிலி see them, right? So this is thin flat squamous. ஸோ இங்கேயுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக அந்த பிளட் வெசல்ஸ்லையுமே என்னது கொஞ்சம் லேயர் தின்னாக தான் இருக்குது. அப்போ தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் நல்லா நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? எஸ். ஸோ கமிங் டு த கீ ஃபீச்சர்ஸ்.
எஸ் ஸோ ப்ரெஷர் கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைமரி டிரைவிங் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகிறது ப்ரெஷர் கிரேடியன்ட் தான். ப்ரெஷர் எங்கே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்சிஜன் உள்ளே போக போதா இல்லை கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரப்போதா அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேஸோட சால்யூபிலிட்டியும் ஒரு முக்கியமான வேட்டர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் சால்யூபிள் தேன் தி ஆக்சிஜன். அப்படின்னு என்னது, தண்ணிக்குள்ளார கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக டிசால்வ் ஆயிடுவாங்க. நமக்கு தெரியும் பிளட்ல வந்து பிளாஸ்மாவில் 90% வந்து என்ன இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. More than 90% of the plasma is made up of water in the blood, right? So அப்படி இருக்கிறப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு சீக்கிரமா என்ன ஆயிருவாங்க, நம்ம வாட்டர்ல கரைஞ்சிருவாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. Got it? Yes. So carbon dioxide is 20 to 25 times more soluble than oxygen, allowing it to diffuse much more rapidly per unit of the pressure difference. Okay, புரிஞ்சுதா? So gas solubility மாறும். So oxygen dissolve ஆகிறத விட carbon dioxide dissolve ஆகிறது ஸ்பீடா இருக்குங்காட்டி சீக்கிரமா வெளியே போறதுக்கு ஈஸியா இருக்கும். And then coming to the next one, வந்து membrane thickness. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த லேயர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இந்த லேயருக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ரைட்டா? ஸோ இது வந்து திக்கா இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. செல்ஸ் எல்லாம் ஃப்ளாட் செல்ஸ்னால மேடப் பண்ணதுனால ஈஸி பாத்வே ஆகிடும். the passage becomes so easy. Understood everyone? Yes. So membrane thickness பார்த்தீங்கன்னா the diffusion membrane is incredibly thin. அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தின்னா இருக்க முடியுமோ அவ்வளோ தின்னா இருக்கு. because they are made up of squamous epithelium அப்படிங்கிறதுனால, which makes them very easy for rapid, like what, transportation. Yes. So much less than a millimeter. ரொம்ப important question பா. 1 millimeter விட சின்னதா இருக்குமாமா நம்மளோட இந்த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏரியா. லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏரியா 1 millimeter விட குட்டியா இருக்கு. ஏன்னா நம்மளோட ஒரு லங்ஸ்குள்ளாரே பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆல்வியோலைஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லங்ஸ்குள்ள மில்லியன், அந்த லங்ஸ்குள்ள மில்லியன் அப்படிங்கிறப்போ அத்தனை மில்லியன் ஆல்வியோலைக்கு ஸ்பேஸ் இருக்கணும்னா அவங்க தின் மெம்பரினால மேடப்பா இருந்தால் மட்டும்தான் அவங்களால அப்படி இருக்க முடியும். கரெக்டா? எஸ். டு யூ ஆல் அக்ரி வித் மீ? And coming to the next one. So exchange பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்சேஞ்சில் தான் மெம்பரேன் பார்த்துருந்தோம், எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மெம்பரேன் பற்றி பார்த்துருந்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், ஆக்சிஜன் எப்படியோ உள்ளே போகுது. அதே மாதிரி என்ன ஆகும்பா, இங்கேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி வந்துடும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர ஆக்சிஜன் உள்ளே போக நமக்கு ரெஸ்பிரேஷன் நடந்துடும். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகணும், மாத்தியாச்சு, யாரு நீ தூக்கிட்டு போறீங்க, உன் கைக்கு மெட்டீரியல் வந்துருச்சு, நீ தூக்கிட்டு போறியா, யார் தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ blood is the medium for the transport of oxygen and carbon dioxide. We all know that, right? So blood is a medium. Blood is a major role play பண்றாங்க. நமக்கு தெரியும் blood is the fluid connective tissue which is playing a very important role in connecting lot of things, right? So nutrients are இருக்கட்டும், gases are இருக்கட்டும், hormones are இருக்கட்டும், waste materials are இருக்கட்டும், water are இருக்கட்டும், எல்லாமே it's been transported by the blood only, right? Yes, அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ எந்த bloodல எப்படி ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பற்றி பேச போறோம். ஸோ blood is a medium of transport of oxygen and carbon dioxide between the lungs and the body tissues or surfaces. So transport methods for each gases are distant. அப்படின்னா இது வித்தியாசமா இருக்கும். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுற விஷயமும் ஆக்சிஜன் தூக்கிட்டு போற மெத்தடும் கார்பன் டை ஆக்சைடு தூக்கிட்டு போற மெத்தடும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம தான் ஆல்ரெடி படிச்சோமே, கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் சால்யூபிள், தட் இஸ் 20 to 25 times more soluble than oxygen படிச்சோம். அப்பனா அவங்க ஈஸியா என்ன ஆயிடுவாங்க, பிளட்ல இருக்கக்கூடிய வாட்டர் கம்போனன்ட்ல ஈஸியா என்ன ஆயிடுவாங்க, டிசால்வ் ஆயிடுவாங்க. இதே ஆக்சிஜன் பெபபேன் முடிச்சிட்டு இருப்பாங்க, டிசால்வ் ஆகாம பெபபேன் முடிச்சிட்டு இருப்பாங்க. முடிச்சிட்டு தான் அவங்களை யாரை தூக்கிட்டு தான் போகணும். ரைட்டா? So that is what is happening over here. Understood, my dears? Yes. So coming to the oxygen transport. Okay. So oxygen ஹீமோகுளோபின்னால தான்ப்பா தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி 97% of oxygen whatever is coming into the alveoli, it has been taken up by the hemoglobin. Only 3% அவங்க டிசால்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால only 3% is being dissolved in the பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய வாட்டர்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி கார்பன் டை ஆக்சைடோட டிரான்ஸ்போர்ட்டும் ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட்டும் வித்தியாசம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதான் டிஸ்டன்ட்ங்கிற வார்த்தை பார்த்துட்டோம். ஸோ இவங்க ஹீமோகுளோபின் இவங்க தூக்கிட்டே போயாகணும், எப்பா பாரு இவங்க தூக்கிட்டு போறதா ஹீமோகுளோபின் வேலை. ஓகே, டிசால்வ் ஆக முடியாது, கேப்பபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மி. கரெக்டா? ஸோ when it comes to the carbon dioxide transport பாருங்களேன், since they have 20 to 25 times higher than the oxygen, அதாவது 3 into போட்டுக்கோங்க
போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் 7% of the carbon dioxide is being dissolved in plasma and then 20 to 25% of the carbon dioxide is being bound to the hemoglobin. நல்லா பார்த்துக்கோ. ஸோ இவங்க 97% of oxygen தூக்கிட்டு போகிறது யார் வேலை? ஹீமோக்ளோபினோட வேலை. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபினுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ஹேஸ் ஆர் ஹீமோக்ளோபின் ஹேஸ் வெரி லெஸ் அஃபினிட்டி ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ ஹீமோக்ளோபினை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுப்பா? கார்பன் டை ஆக்சைடுக்கு லெஸ் அஃபினிட்டி. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு ஹீமோக்ளோபினுக்கு என்னது அவ்வளோ பிடிக்காது, ஒருத்தர் பிடிக்காது. ஹீமோக்ளோபினுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஆக்சிஜனை. ஆக்சிஜனை பிடிக்குமா இல்லை கார்பன் மோனாக்சைடு பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு தான் பிடிக்கும். ஓகே, அதனால தான் நீ தம் அடிச்சா என்ன பண்ணாலும் என்ன ஆகும்? உனக்கு கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் உள்ள அதிகமாகிடுச்சுன்னா தான் உனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, உன்னோட பாடி செல்ஸ்க்கு ஆக்சிஜன் கிடைக்காம போய்டும். கரெக்டா? த சேம் திங் மை டியர்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஆர் யூ ஆல் தேர் இன் த கிளாஸ்? எஸ். அண்ட் மேம் மிச்சம் ஹீமோக்ளோபின் தான் அவ்வளோ தூக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ மிச்ச கார்பன் டை ஆக்சைடு எப்படி தான் போய் சேருது லங்ஸ்லேருந்து, லங்ஸ் சர்ஃபேஸுக்கு பாடி பார்ட்ஸ்லேருந்து எப்படி தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அயான்ஸாக போய் சேருது. ஓகே, பைகார்பனேட் அயான்ஸோட ஃபார்முலா தான் HCO3. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது, எப்படி டிசால்வ் ஆகிறது, தன்னாலே ஆயிருமா, இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிற பைகார்பனேட் அயான்ஸாக மாறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது என்சைம்ஸ் தேவைப்படுமா? இங்கே எல்லாமே ரியாக்ஷன்ஸ் தானேப்பா. இங்கே கூட இது கூட ஃபார்ம் ஆகிறது கூட ரியாக்ஷன் தானே. ஸோ அப்படின்னா அதுக்குன்னு தனியாக என்சைம் இருப்பாங்க இல்லையா? அந்த என்சைம் என்ன என்சைம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ போர்டு எக்ஸாமுக்கு இது மட்டும் ஜென்ரலாக எவ்வளோன்னு மட்டும் தெரியும், கிராஃப் மட்டும் தெரியணும். ஸோ இங்கே எவ்வளோ 97 by ஹீமோக்ளோபின் அண்ட் 3% by the plasma. ஏன்னா லோ solubility of oxygen in the water இல்லையா? அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் 7% through the dissolved plasmaல போகிறவங்க 70. ஓகே, கேங்ஸ்டர் கணேஷ், ஐ டோன்ட் ரிமெம்பர், மேபி அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது கிளாஸ் இருக்கும்போது வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்த மாதிரி இருக்குது கேங்ஸ்டர் கணேஷ்ங்கிற பேர். ஓகே, ஹாய் மை டியர். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து 25% தூக்கிட்டு போவாங்க, ஏன்னா லெஸ் அஃபினிட்டிங்கிறதுனால. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 70% இருக்குது. அதையே பைகார்பனேட் அயோன்ஸை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஓகே, எஸ். ஸோ அதனால தான் சொல்லிட்டாங்க ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற விஷயமும் சரி, கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமுமே வந்து இட் இஸ் டோட்லி டிஸ்டன்ட் அப்படின்னா இது மாற்றம் வித்தியாசமாக இருக்கும். Understood my dears? Let us go ahead in detail எப்படி அந்த விஷயங்கள்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ அது போக இன்னொரு விஷயம், ஹீமோக்ளோபின் வெர்சஸ் மெத்தனோமோக்ளோபின் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம். எஸ், புக்கில் இந்த விஷயத்தை பற்றி கொடுத்துருக்கிறதுனால ஐ ஹவ் மென்ஷன்ட் ஓவர் ஹியர். ஸோ உங்களோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறதுனால ஐ ஹவ் மென்ஷன் திஸ் கிராஃப் ஆல்சோ. ஓகே, ஹீமோக்ளோபின் வந்து அயான் ஸ்டேட்டில் எப்படி பண்ணலாம்? எஸ், ஃபெரஸ் அயானா அண்ட் தென் மெத்தனோக்ளோபின் இஸ் ஃபெரிக் அயான் அண்ட் தென் நார்மல் ஆர் அப்நார்மல். இந்த நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஹீமோக்ளோபின் தெரியும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகிறாங்க. அப்நார்மல் ஃபார்ம் ஆஃப் ஹீமோக்ளோபின் தான் மெத்தனோக்ளோபின்னு சொல்கிறோம். எஸ், வெரி சிம்பிள். எஸ், ஆக்சிஜன் பைண்டிங் நடக்கும், இதே வந்து இங்கே ஆக்சிஜன் பைண்டிங் நடக்காது. அண்ட் தென் மெயின் ரோல் வந்து இவங்களோட ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். நமக்கே தெரியும் ஆக்சிஜன் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சிஜனோட வேற யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை ரொம்ப பிடிக்கும்? கார்பன் மோனாக்சைடை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஹீமோக்ளோபினுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஹூ இஸ் த பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின்? இட் இஸ் கார்பன் மோனாக்சைடு. எஸ். ஓகே, ஓகே கேங்ஸ்டர், தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ முடிச்சு காலேஜெலாம் முடிச்சிருப்பீங்க, காலேஜ்க்கே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 11th 12th முடிச்சு காலேஜுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேங்ஸ்டர் கணேஷ். Yes, coming to the next one. Okay, yes, coming to the methanoglobin, they do not efficiently transport the oxygen. That cannot bind in வந்துச்சு. bind ஆக முடியலனா எங்க போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? so easy memory நமக்கே தெரியும். yes, so ferrous functional, ferric non functional அப்படிங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. and then coming to the next one, yes, so let us go ahead for the transportation of oxygen. அதுல oxygen dissociation curve அப்படிங்கிற விஷயம் கொடுத்திருப்பாங்க புக்ல. coming to the hemoglobin, yes, it is a red colored iron containing pigment in the RBCs. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் binds reversibly with oxygen to form. yes, we all know that. so RBC ஓட ஷேப் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம், biconcave ஷேப்ல இருந்தாங்க. what is the shape? red color biconcave இருக்கிறாங்க இந்த RBCs. so அவங்க ஏன் அப்படி இருக்காங்க biconcave? நியூக்ளியஸே இல்லாத ஒரு செல்லா ஏன் இருக்காங்க? எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நான் என் வேலையை செஞ்சால் போதும்ப்பா, எனக்கு ஆக்சிஜனை தூக்கிட்டு போனால் மட்டும் போதும்ப்பா, ஆக்சிஜனை தூக்கிட்டு போகிறதுக்கு இடம் இருந்தால் மட்டும் போதும்ப்பாங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் தூக்கிட்டு போகிறதுக்காகவே அவங்களோட ஸ்ட்ரக்சர் செதுக்கப்பட்டிருக்குது, நியூக்ளியஸ் கூட இல்லாமல் செதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் போகலாம். எஸ், so oxygen plus hemoglobin, oxyhemoglobin, we know that. so each hemoglobin molecule can carry a maximum of up to 4 oxygen.
ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆர் 1 HB can carry 4O2. Easy? Yes. So ஒரே ஒரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல்னால 4 ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும். Understood பசங்களா? Yes. So let us go ahead for the next one. The relationship between the hemoglobin saturation and the partial pressure is shown by the oxygen dissociation curve, which is sigmoid. A very very important word. ஓகே, ஸோ என்ன மாதிரி கிராஃப் அப்டைன் ஆகுது, சிக்மாய்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். போர்டுக்கு ஓரளவுக்கு ஓகே, பட் நீட் யாராவது படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீச்சரில் நான் இதை கொஞ்சம் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவேன். பட் இது போர்டுங்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம போர்டுக்கு ஏற்ற மாதிரி நடத்திடலாம். ஓகே, ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ அண்டர் நார்மல் ஃபிசியாலஜி அப்படின்னா என்னது, நீ நல்லா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, உன் பாடி நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அப்போ மட்டும்தான் என்ன ஆகுமாமா, உன்னோட ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆர்ட்ரிஸ் கொண்டு போகிறாங்க இல்லையா, அந்த ஆர்ட்ரிஸ் கிட்டேருந்து நீ ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுக்கிற, சரியா, 100 ml எடுக்கிறேன்னா அதுக்குள்ளார நீ நார்மலாக இருந்தேன்னா மட்டும்தான் என்ன ஆகுமாமா 5 ml ஆஃப் ஆக்சிஜனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ நார்மலாக இருந்தால், உனக்கு காய்ச்சல் வந்தால் உன்னோட ப்ரீதிங் எபிலிட்டி, உனக்கு சளி பிடிச்சிருந்தா அதெல்லாம் மாறும். கரெக்டா? எஸ், அதே தான். ஸோ அண்டர் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் டெலிவர்ஸ் 5 ml ஆஃப் ஆக்சிஜன். இது வந்து 100 ml-க்கு 5, சரியா? 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட்ல எடுத்தீங்கன்னா 5 ml, சரியா? இதே வந்து ஒரு ஹீமோகுளோபின்ல மட்டும் எவ்வளோ ஆக்சிஜன் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஆக்சிஜன். ஓகே, இது ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸோட நம்பர். இது வந்து ml. ml now 100 5 ml. இது ஒரு ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கமிங் டு திஸ் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ், எஸ் சிக்மாய்டு எஸ் ஷேப்ட் கர்வ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போட்டிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகுது, mmHg. எப்பவுமே இதோட யூனிட் எடுது, எப்பவுமே பார்ஷியல் ப்ரெஷரோட யூனிட்டே பார்த்தீங்கன்னா mmHg அப்படிங்கிறது அதோட யூனிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு காமன் பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் மீடியாஸ்? mmHg அப்படிங்கிறது வரணும். ஸோ கமிங் டு த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனை தான் இங்கே போட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன் மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹீமோகுளோபினும் ஆக்சிஜன் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டிருக்கு, ரைட்டா? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, சேச்சுரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறது காமிச்சிருக்காங்க. எஸ், ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? கமிங் டு திஸ் ஒன், வாட் இஸ் ஹேப்பனிங், இது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் வித் த ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லோடிங் இன் த டிஷ்யூஸ் இஸ் ஹேப்பனிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இது வந்து நிறைய புக்கில் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ரிமெம்பர். ஓகே, அன்லோடிங் ஆஃப் tissues, unloading in the tissues is happening. That is low oxygen pressure tissues la irukradhanaala unloading nadakudhu. Because of low oxygen partial pressure in the tissues, unloading is happening. Okay, so high carbon dioxide irukradhanaala unloading nadakudhu. Carbon dioxide ulla varupodhu. Okay, yes, so favors the dissociation of oxygen. Yes, so hemoglobin and oxygen enna poranga, dissociation பண்ண போறாங்க. ஏன் நடக்குது? ஏன்னா டிஷ்யூஸ்க்கு போயிட்டாங்க. டிஷ்யூஸ்ல ஆக்சிஜனோட ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால ஆக்சிஜன் அங்கே போக ட்ரை பண்ணும். நான் பிளட்ல இருக்கிறத விட டிஷ்யூஸ்குள்ளவே போய்க்கிறேன், ஏன்னா டிஷ்யூஸ்ல தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு போயிடும். Got it? And then coming to the next one about the loading in the lungs. அப்போ உங்களோட கிராஃப் இப்படி வருது. ஏன்னா ப்ரெஷர் என்ன ஆகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுது. என்னது, எஸ், amount of saturation is also increased there. Loading is happening. So ஏன் லோட் ஆகுது, ஏன் ஹீமோகுளோபின் மாலிக்யூல் மேலே ஏறி உட்காடுறாங்க, அந்த ஏரியாவில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கங்காட்டி எங்கே தப்பிச்சு போனால் போதுன்னு ஹீமோகுளோபின் மேலே ஏறி உட்காடுறாங்க. கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது அண்ட் ஃபேவர்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். ஸோ புரிஞ்சுதா? எஸ், ஸோ திஸ் இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த கிராஃப். ஓகே, ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனில் படிக்க போகிறோம். அது எங்கே போய் அன்லோட் ஆகுது, எங்கே லோட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். எங்கப்பா ஆக்சி ஹீமோகுளோபின் எங்கே ஃபார்ம் ஆகும், லங்ஸில் ஃபார்ம் ஆகும். எங்கே வந்து டிசோசியேஷன் நடக்கும், டிஷ்யூஸில் நடக்கும். ஏன் டிஷ்யூஸில் நடக்குது, டிஷ்யூஸில் ஆக்சிஜனோட ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விட்டா போகுதுண்டா, ப்ரெஷர் இல்லாத பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிரும் எது, நம்மளோட ஆக்சிஜன் மாலிக்யூல். அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? எஸ், ஸோ வெரி 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 ஈஸியஸ்ட் ஒன். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. 3 விதமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எஸ், ஸோ 7% டிசால்வ் ஆயிடுறாங்க. 20 to 25% எப்படியோ ஹீமோகுளோபின் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன், சும்மா பாவமாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மிச்சம்
எவ்வளோ இருக்குது 70% பைகார்பனேட் அயான்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம அந்த கிராஃபில் ஃப்ளோ சார்ட் மாதிரி படித்தோம் நம்ம, ரைட்? ஸோ கமிங் டு தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு has a high ability, that is 20 to 25 times அதோட solubility ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்துருந்தோம், ரைட்? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம். ஸோ கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் எங்கே இருக்குது? பிளாஸ்மாவில் இருக்குது, ஆர்பிசிஸில் இருக்குது கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஸ், பிளாஸ்மாவில் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எஸ், ஸோ கார்பயோனிக் ஆன்ஹைட்ரேஸ் இஸ் என்சைம் which will facilitate the formation of carbonic acid. What is this one? Carbonic acid, and then அதையவே வந்து மறுபடியும் carbonic acid என்ன பண்றாங்களாமா? bicarbonate ions ஆவும் H+ ions ஆவும் மாத்துறாங்க. Okay, yes, so please make a note of it. It's very very important one. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இது ரிவர்சிபிள் அப்படின்னா என்னது? டிஷ்யூஸ்க்கு போகிறப்போ இதெல்லாம் என்னது நடக்கும்? சாரி, டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு வர்றப்போ இது நடக்கும். எப்போ? இந்த ஈக்குவேஷன் எல்லாம் லங்ஸுக்கு வர்ற வழியில் நடக்கும், சரியா? ஓகே, இப்படி போகிறதெல்லாம் இதே லங்ஸுக்கு போன உடனே இப்படி ஆயிரும், ரைட்? ஸோ திஸ் ப்ராசஸ், லெட் மீ டூ இட் இன் த பிங்க் கலர் மேபி. ஸோ இப்படி ஏரோ மார்க் எப்போ நடக்கும்? ஈக்குவேஷன் இந்த ஆங்கிளில் எப்போ நடக்கும் அப்படின்னா டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு, எங்கேருந்து? எஸ், ஸோ டிஷ்யூஸ் கிட்ட இருந்து லங்ஸுக்கு வரும்போது. ஓகே, ஸோ டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு வரும்போது இந்த மாதிரி மாறி வரும். ஓகே, எஸ், ஸோ லங்ஸுக்கு வந்த உடனே என்ன ஆகிடும்? பிரிஞ்சிருவாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு தனியாக, வாட்டர் மாலிகுல் தனியாக பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அப்படியே எலிமினேட் ஆயிரும். Okay, yes my dears, understood. Can I get some confirmation? Why I'm not getting any response? Is it like boring? Such an easy interesting lesson. I love taking physiology, but I'm not getting any students over here. Yes, so can I get some confirmation? Yes, so carbon dioxide is transported via multiple mechanism. We all know that primary என்ன போகுது? 75% எப்படி, sorry 70% bicarbonate ions தானே போகுது. ஸோ அதுதான். ஸோ கார்பமினோ ஹீமோகுளோபின் வெறும் 20 to 25 தான். Yes, so the binding is favored by the high partial pressure of carbon dioxide and low ஆக்சிஜன். ஸோ எனக்கு ஆக்சிஜன்லாம் பிடிக்கும், பட் ஆக்சிஜன் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால நான் கார்பன் டை ஆக்சைடு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோகுளோபின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி பைகார்பனேட் அயான்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அட் த டிஷ்யூ சைட் ஹை கார்பன் டை ஆக்சைடு டிரைவ்ஸ் த ரியாக்ஷன் டு த ரைட் ஃப்ரம் தி, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ், எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். டிஷ்யூஸில் அவங்க 2 பேர் சேர்றது அதெல்லாம் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் அங்கே டிஷ்யூஸ் டு லங்ஸ் வர வழியில். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஆல்வியோலியர் சைட்டில் என்ன ஆகுதுப்பா? இப்படி வந்துடும். ஓகே, ஆல்வியோலியர் சைட்டில் இப்படி நடந்துடும். ஸோ ஃபார் எவ்ரி 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் பேசணும். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல என்னாச்சு? 5 ml ஆஃப் ஆக்சிஜன் போச்சு. எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் கேரி 5 ml of oxygenated blood. இங்க every 100 ml of carbon dioxide, அதாவது like what? Deoxygenated blood can carry 4 ml. Okay? Yes, hi Mega, welcome. Yes, so இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்கல பாருங்களேன். கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டு கார்பன் டை ஆக்சைடு வெறும் 4 ml தான் தூக்கிட்டு போறாங்க ஆல்வியோலை கொண்டு போகும்போது. இதே ஆக்சிஜனை எவ்வளோ தூக்கிட்டு போனாங்க? ஆக்சிஜனேட்டட் பிளட் எவ்வளோ தூக்கிட்டு போனாங்க? 5 ml தூக்கிட்டு போனாங்க. கரெக்டா? ஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜன் 5 ml இருந்துச்சு. எவ்ரி 100 ml 5 ml இருந்தது ஆக்சிஜன். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு தூக்கிட்டு போகிறதுல எவ்ரி 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் கேரி ஒன்லி 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, எஸ். ஸோ பாருங்களேன், கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்த சோதனையை பாருங்களேன். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த டிசால்வபிள் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எப்படியோ போய் சேர்ந்துருவாங்க. ஓகே, எப்படியோ என்னது லங்ஸுக்கு வந்து சேர்ந்து வெளியே போயிடுவாங்க. ஆல் ரைட், கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் about the போர் ஹால்டனே எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். புக்கில் உங்களோட இதில் கொடுத்துருப்பாங்க. போர்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது இருக்குது. இதே நீட் எக்ஸாமோட போர்ஷன்ஸில் இது கிடையாது, டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளோட நீட் புக்கிலலாம் கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டாபிக் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு ஹை லெவல். நம்ம நீட்டுக்கு படிக்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நீட் எக்ஸாமுக்கு சிபிஎஸ்சி புக்கோட இதுதான்ப்பா சூப்பராக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய புக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. Let us learn about the Bohr-Haldane effect. Yes, so Bohr-Haldane effect describes the oxygen and carbon dioxide carriage by the erythrocytes. Okay, என்னப்பா குண்டா இருக்குது, நம்ம சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். So oxygen and carbon dioxide carrying
carriage by the erythrocytes. Yes. So a more acidic environment increases onloading of carbon dioxide and offloading என்னது விடுறது, okay, oxygen. So these effects work opposite to each other நமக்கு தெரியும். So போர் பொறுத்த வரைக்கும் என்னது and Haldane பொறுத்த வரைக்கும் என்னது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். So offloading of carbon dioxide at the lungs தெரியும். So லங்ஸுக்கு என்ன ஆகும், deoxygenated blood வந்த உடனே என்னது பிளட்டுக்கு கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் டிஃப்யூஸ் ஆகி அல்வியோலையிலேருந்து அப்படியே வந்து மூக்கு வழியாக வெளியே போயிடுது. அன்லோடிங் நடக்குது இங்கே lung surface. Okay, offloading of carbon dioxide at the lungs and loading of oxygen into the hemoglobin is happening in the lung surface. தெரியுதா? Yes, oxygen உள்ள வராங்க, கார்பன் டை ஆக்சைடு அவங்களாம் வெளியே போயிடுறாங்க. பைகார்பனேட் அயான்ஸ் அது ஆகும்போது கார்போனிக் ஆசிட் வந்து பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரஜன் அயானும் பிரிகிறாங்களே, அது மாதிரி பிரிஞ்சு இதெல்லாம் வெளியே போயிடுது. Okay, so presence of oxygenated hemoglobin shift the carbon dioxide dissociation curve to the right. நம்ம படிச்சோலே அதில் right. Yes, so the red represents the conformational change of the hemoglobin molecule undergoing as they bind and release to the carbon dioxide versus oxygen. நமக்கு நல்லா தெரியுது. Yes, oxygen உள்ள போறாங்க, carbon dioxide ஹைட்ரஜனா வெளியே போறாங்க. இதே டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் டிஷ்யூஸ்க்கு உள்ள போறாங்க, இதே கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் என்ன வாங்க டிஷ்யூஸ்லேருந்து வெளியே போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஸ், அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ், வெரி சிம்பிள். எஸ், ஆக்சிஜன் வந்தா போனா எப்படி என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? எஸ். ஸோ லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் யூர் புக் ஒன்லி. ஸோ உங்கள் புக்லேயே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக படிக்கலாம். Yes, so coming to the Bohr effect and Haldane effect. Yes, so increase in the carbon dioxide and decrease in the pH. Okay, yes, decreases the affinity of hemoglobin for the oxygen and shifts the hemoglobin dissociation curve to the right and facilitates the unloading of oxygen. So எப்போ unloading of oxygen நடக்கும், எங்க நடக்கும், டிஷ்யூஸ்ல unloading நடக்கும். ஏன்னா டிஷ்யூஸ்ல கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால, ப்ரெஷரும் கம்மியாக pH கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதாமா ஹீமோக்ளோபினுக்கு என்னது, எஸ், அஃபினிட்டி ஆஃப் த ஹீமோக்ளோபின் கம்மியாகி அவங்க டிசோசியேட் நடக்குது. எஸ், ஃப்ரம் த ஹீமோக்ளோபின் மாலிகுல் இன் த டிஷ்யூஸ். ஸோ திஸ் எஃபெக்ட் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த pH ஆன் த ஆக்சிஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ் இஸ் கால்ட் அஸ் போர்ஸ் ஸ்மால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? எஸ், தோஸ் ஆர் லிசனிங் ஆர் யூ ஆல் ஏபிள் டு ஃபாலோ. ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே வந்து என்னது டிஷ்யூஸ் ரீஜனில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தான் இந்த போர் சொல்கிறார். டிஷ்யூஸில் என்ன நடக்குது, டிஷ்யூஸ் கிட்ட போகுது, சரி, ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஷ்யூஸ்க்கு போகுது. ஸோ அந்த டிஷ்யூஸில் நிறைய கெட்டபாலிசம்லாம் நிறைய நடந்து அங்கே நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அந்த ஏரியாவில். ஓகே, இங்கே நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன, இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படியே டிசோசியேட் ஆகி டிஷ்யூஸ்குள்ளே போக அந்த அதே பிளட்டுக்குள்ளார கார்பன் டை ஆக்சைடு உள்ளே ஏறிக்கிறாங்க. ஓகே, they are getting inside. Got it? Yes. So the Haldane effect, on the other hand, describes how oxygen concentration determines the hemoglobin affinity for the carbon dioxide. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது Haldane என்ன சொல்ல வராரு, இது போர் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து Haldane என்ன சொல்ல வராரு, ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் தான் வந்து என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா என்னங்கிறத வச்சு தான் வந்து எல்லாமே டிட்டர்மைன் ஆகும். ஸோ Haldane effect on the other hand describes that how oxygen concentration determines the hemoglobin affinity for carbon dioxide. ஸோ ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்ததுன்னா என்னாகும் நமக்கே தெரியும், ரைட்? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அந்த ஏரியாவில் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஏறி ஹீமோக்ளோபின் மேலே ஏறி உட்காந்து போயிடுவாங்க, ரைட்? ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது ஆக்சிஜன் டிஷ்யூஸ்க்கு போயிடுவாங்க, ரைட்? தோஸ் ஆர் லிசனிங், கேன் யூ ஆல் ஹியர் மீ? புரியுதா? நான் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கான்செப்ட், அதனால தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். எஸ், ஸோ அன்லோடிங் ஆஃப் ஆக்சிஜன் எங்கே நடக்குது, டிஷ்யூஸில் நடக்குது. ஏன் டிஷ்யூஸில் நடக்குது, டிஷ்யூஸில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகி போயிடுது. ஹீமோக்ளோபின் கூட ஒட்டிட்டு இருந்த ஆக்சிஜன் பிரிஞ்சு வெளியே போயிடுது. ஓகே, எஸ். ஸோ இவங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ என்ன நடக்குது, என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. Understood, Pasangla? Can I get some confirmation from everyone? Yes, those are listening. Yes. So Haldane effect, on the other hand, had described how oxygen concentration determines the hemoglobin's affinity for carbon dioxide. The amount of carbon dioxide transport in the blood is remarkably affected by the degree of oxygenation of the blood. So oxygen நிறையா இருக்குதா இல்லை கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ டிஷ்யூஸில் கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கிறதுனால தான் என்னாகுது, ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகிட்டு டிஷ்யூவில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்னாகுது, பிளட்ல கலந்து மறுபடியும் லங்ஸ்க்கு வருது. அண்டர்ஸ்டுட்? கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன்? தம்ஸ் அப் ஃப்ரம் எவ்ரி ஒன்.
Yes. So in the lungs அப்படியே என்ன அது ரிவர்ஸா நடக்கும். So lungsல என்ன ஆகுது, இந்த process அப்படியே it getting reversed as the blood moves through the pulmonary capillaries, its carbon dioxide declines from the 45 HM, okay, Hg, okay, 45 Hg to 40. Yes, so நமக்கு தெரியும் எங்க என்ன நடக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். Yes, so lungsல 40 mm Hg தானே நம்ம படிச்சோம்ல, அந்த tabular column ஞாபகம் இருக்கா? Which tabular column? This tabular column. Yes. So carbon oxygenated blood, okay. So alveoli la carbon dioxide concentration வெறும் 40 இருக்குது. Okay, அதுதான் அங்க பேசுறாங்க. Okay, hope you all are able to follow. Yes or no, my dears? So listening. Okay. Yes, so for this to occur, carbon dioxide is freed from the bicarbonate ions and chloride ions move in the plasma. What is that chloride ions? What are they talking about? இது வந்து ரொம்ப important ஆன ஒரு question. Yes, so chloride shift பத்தி நம்ம பார்க்க போறோம். Yes, so can you all see this one? Chloride shift பத்தி? Yes, so let me show you that one. Yes, so இந்த விஷயம் வந்து நம்ம இங்க பார்த்துக்கலாம், ரொம்ப முக்கியம். So chloride shiftனா என்னது அப்படிங்கறத பத்தி கேட்பாங்க. Okay, so for this to occur, carbon dioxide is freed from the bicarbonate ions and chloride ions moves in the plasma and re-enters the RBCs and binds with the hydrogen to form the carbonic acid. Okay, so இது bind ஆகிற விஷயம். So இது dissociates in the carbon dioxide and water. Dissociate into carbon dioxide. This carbon dioxide diffuses along the partial gradient from the blood to the alveoli. Okay, so யாரெல்லாம் listen பண்ணிருக்கீங்க, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? chloride shift அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? So this is a very important ஆன ஒரு கான்செப்ட், chloride shift அப்படிங்கிற விஷயம். Yes, so let us learn about the chloride shift. Let me drink some water. Yes, so very important ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, chloride shift எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். So carbon bicarbonate ions வெளியே வந்தா chloride உள்ள வந்துரும் in tissues. Okay, yes, let me write down. Okay, அவுட் ஆகுது. chloride ions உள்ள வந்துருவாங்க எப்போ, டிஷ்யூஸ்ல. ஓகே, chloride ions உள்ள வந்துருவாங்க, bicarbonate ions HCO3. yes, so bicarbonate ions அவுட் ஆகும்போது டிஷ்யூஸ்ல chloride ions உள்ள வந்துருவாங்க. ஏன் மேம் இப்படி நடக்குது? bicarbonate ions வெளியே வரப்போ ஏன் chloride ions வந்து உள்ள வராங்க, அது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து நம்ம புக்ல பெருசா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் we can just learn it up. Okay, yes, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? yes, okay, so bicarbonate ions உள்ள வந்தா chloride ions வெளியே போயிடுவாங்க எங்க, லங்ஸ்ல. okay, okay, are you all listening? Understood, my dears? Yes, so chloride ions out இதெங்க, லங்ஸ்ல. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபினோட இதில் சேஞ்சஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ why am I not getting any responses? So there in the class, can I get some confirmation from everyone? Yes, so chloride shift அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து நம்மளோட பெருசா NCERT அந்த மாதிரி புக்கில் இருக்காது. பட் இதுலயுமே வந்து chloride shift பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க. So have you ever heard of those, my dears? Yes or no? Yes, can I get some more confirmation from everyone? Okay, so let's go for the next part. About this part that is given in the உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எந்த இடத்துல என்ன நடக்குது, ஸோ டிஷ்யூஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதி போட்டிருந்தேன். ஸோ டிஷ்யூஸில் என்ன நடக்குது, பைகார்பனேட் அயான்ஸ் வந்து வெளியே வராங்க, குளோரைடு இன்சைடாக போகுது, ரைட்? குளோரைடு இஸ் கெட்டிங் இன்சைட். ஸோ டிஷ்யூஸ் இதெல்லாம் செல்ஸ் நல்லாவே பார்த்தாலே தெரியுது. ஸோ என்ன ஆகுது, ஸோ டிஷ்யூஸில்
பைகார்பனேட் அயான்ஸ் வெளியே வராங்க, குளோரைட் மாலிக்யூல்ஸ் உள்ளே போகுது. ஸோ அங்கே அந்த சேஞ்சஸ், அந்த ஷேப்பில் அதுலலாம் எந்த சேஞ்சஸும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குளோரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே பல்மனரி கேபிலரிஸில் லங்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ரைட்? எஸ். ஸோ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். It's very, very simple to remember. All right, my dears. So let's go ahead for the next one. Okay, the chloride shift. Okay, yes. So coming to the next one about the regulation of respiration. So நம்ம தூங்கும் போதும் சரி, அதே மாதிரி நம்ம வேற ஏதாவது பாட்டு கேட்குறோம், வேற ஏதாவது வந்து ரொம்ப சின்சியராக ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்று இன்ஹேலும் எக்ஸேலும் பண்ணுறதில்ல. கரெக்டாக பர்பஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஹேல் எக்ஸேல் நம்மளாம் வேணும்னே நான் ப்ரீத் பண்ண மறந்துட்டேன், இருங்க ப்ரீத் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுனாலா, இல்லை வந்து ஒழுங்காக ஆக்சிஜன்ஸ் உள்ளே வர்றதில்லை, பிளட்டுக்குள்ளே ஒழுங்காக வர்றதில்லை, ஏன்னா ஹீமோக்ளோபின் நிறைய இல்லாதனால கம்மியாக தான் உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரியான என்ன பிரச்சனைகள் நம்ம பாடிக்குள்ளே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சென்ஸ் பண்ணப்பட்டு அது இமீடியட்டாக என்ன ரெக்டிஃபை பண்ணப்படும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் மெக்கானிசம் இருக்குது நம்ம பாடிக்குள்ளே. நீ சொல்ல தேவையில்லை, உன்னோட லங்ஸ் கிட்ட நீ போய் ஒழுங்காக ஃபில்டர் பண்ண ஆல்வியோலை நீ சொல்ல தேவையில்ல, அதுவே பண்ணிடும். ஓகே, எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, எஸ், த பாடி கேன் மெயின்டைன், ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் மாடரேட் த ரெஸ்பிரேட்டரி ரிதம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். ஓகே, த பாடி கேன் மெயின்டைன் அண்ட் மாடரேட் த ரெஸ்பிரேட்டரி ரிதம் டு சூட் த tissue demands via neural system. Okay, coming to the first one. So neural control center in the brain என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நியூரல் டிஷ்யூ சிஸ்டம் மூலமாக நியூரல் டிஷ்யூ மூலமாக அவங்க என்ன பண்ண முடியுமா, நம்மளோட பாடி கேன் மெயின்டைன் அண்ட் மாடரேட் எதுக்கேற்ற மாதிரி அப்படிங்கிறத. எஸ், ரெஸ்பிரேட்டரி ரிதம் டு சூட் த டிஷ்யூ டிமாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பயங்கரமாக நீ ஓடுற, சரியா, பயங்கரமாக நீ ஸ்பீடாக உன்னோட ஏதோ வந்து பஸ் மிஸ் பண்ண போகிற, நீ ஸ்பீடாக ஓடுற. ஸோ நீ ஓடும்போது நீ வந்து பயங்கரமாக ஆட்டோமேட்டிக்காக நீ ப்ரீத் பண்ணுற ஸ்பீடாக, ரைட்டா? ஏன்னா உன்னோட கால் வேகமாக ஓடும்போது உன்னோட காலில் இருக்கக்கூடிய மசில்ஸுக்கு பயங்கரமாக ஆக்சிஜன் தேவைப்படும் போது நீ அந்த மசில்ஸுக்கு ஆக்சிஜன் போகணுங்கிறதுக்காக நீ வேகமாக ப்ரீத் பண்ணுற, ஸ்பீடாக நிறைய டைம்ஸ் நீ ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்க. கரெக்டா? எஸ். ஸோ ஸ்பீடாக நிறைய டைம்ஸ் ப்ரீத் பண்ண முடியுது. அதெல்லாம் எப்படி நீ சொல்லி பண்ணுறதில்ல, உன்னோட லங்ஸே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெக்கானிசம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ கமிங் டு த நியூரல் கண்ட்ரோல் சென்டர்ஸ் இந்த பிரெயின் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one, yes, so respiratory rhythm center is the first one that is what is primarily involved in regulating the rhythm. Yes, and then coming to the next one about the pneumotaxic center, which is located in the pons region. So இது medulla, respiratory rhythm center medulla இருக்கு. Pons எங்கே இருக்குப்பா? பான்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். எஸ், ஹைண்ட் பிரெயினில் கூடிய ஒரு பாட் படிச்சிருப்போம். ஸோ நியூமோடாக்சிக், ஸோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், பிபி, நியூமோடாக்சிக் பான்ஸ், பிபி. எஸ், ஓகே, எஸ். ஸோ தட் கேன் மாடரேட். இவங்க வந்து பிரைமரி, இவங்க தான் மேஜர் ஆளுங்க. ஓகே, இதே இவங்க பார்த்தீங்கன்னா கேன் மாடரேட் த ரிதம் சென்டர்ஸ் ஃபங்க்ஷன் primarily by reducing the duration of inspiration to alter the respiratory rate. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூமோடாக்சிக் சென்டர்னால என்ன பண்ண முடியுமா, ரிதம் சென்டரோட ஃபங்க்ஷனை மாடரேட் பண்ண முடியும். எப்படி மாடரேட் பண்ண முடியும்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ நார்மலாக 16 to 20 டைம்ஸ் ஆர் லைக் 12 to 16 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, எஸ். ஓகே, எஸ். ஓகே, 12 to என்னப்பா இது மாறி மாறி வருது. ஓகே, ஸோ 12 to நார்மலாக இருக்கிறப்போ 12 to 16 டைம்ஸ் வந்து நீ பண்ணுற. ஓகே, இதே வந்து உனக்கு அப்படின்னா என்ன ஆகும், 60 செகண்ட்ஸில் நீ வந்து 16 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட இன்ஹாலேஷன் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ரைட்டா? இதே வந்து இஃப் யூ ஆர் டூயிங் ஓகே விகரஸ் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோ. ஒரே நிமிஷம் இருங்க, என்னதான் விட்டு வருது. ஓகே, எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், யூ வில் பி டூயிங் 20க்கு மோர் தென், ஓகே, மோர் தென் 20 டைம்ஸ். ஓகே, மோர் தென் 20 டைம்ஸ் பண்ணுவோம். எப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது மோர் தென் 20 டைம்ஸ். ஸோ இப்போ மோர் தென் 20 டைம்ஸ் உங்களால் பண்ண முடியுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு தானே மோர் தென் 20 டைம்ஸ். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இன்ஹாலேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு லைக் 2 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆச்சு ஆர் லைக் 3 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரே செகண்டில் இன்ஹாலேஷன் பண்ணிடுவீங்க, ஒரே செகண்டில் எக்ஸால் பண்ணிடுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து
5 நிமிஷத்துல ஒரு தடவை தான் 5 செகண்ட்ல ஓகே 5 செகண்ட்ல ஒரு தடவை தான் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணீங்க. இப்போ ஒரு செகண்ட்ல ஒரு தடவை எக்ஸேல், இன்னொரு செகண்ட்ல இன்னொரு தடவை இன்ஹேல் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, அப்போதான் உங்களோட ஆல்டர் பண்ண முடியும். ஸோ நிமோடாக்சிக் சென்டர் கேன் மாடரேட். உன்னோட ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்களாமா அவங்க ரெஸ்பிரேட்டரி ரேட். ஓகே, எஸ். ஸோ டியூரேஷன் ஆஃப் primarily by reducing the duration of inspiration. So inspiration ஓட டியூரேஷனை கம்மி பண்ணால் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணப்படும். புரிஞ்சுதா? ஸோ டியூரேஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டியூரேஷனை ரெடியூஸ், எதோட டியூரேஷனை, இன்ஸ்பிரேஷன். ஓகே, எஸ். ஸோ primarily by reducing the duration அப்படின்னா என்னது, இப்படி பண்ணுறதுக்கும் அப்படி பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி பண்ணால் 2 செகண்ட் ஆகுது, இதே அப்படின்னா ஒரே செகண்டில் பண்ணிடுறேன். Understood? Those who are listening, can I get some thumbs up from everyone? Or you all able to follow? புரியுதா? ஓகே, இது என்ன சொல்ல வர்றாங்க, இன்ஸ்பிரேட்டரி ரேட்டை என்ன பண்ணுறாங்க, டியூரேஷனை கம்மி பண்ணுறாங்க. ஸோ டியூரேஷன் கம்மியானா ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ஹேல் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 16 டைம் பண்ணிட்டு இருந்த நீ இப்படி பண்ணினா ஒரு நிமிஷத்துக்கு 25 டைம் உன்னால் மேலேயே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவங்களால எப்படி அதை சேஞ்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி எஸ், ஸோ கெமிக்கல் ரெகுலேஷனில் பாருங்கள். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. 3 பேர் இன்னும் இது வந்து நியூரலில். இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. அது எங்கே இருக்குது? இட் இஸ் ஜஸ்ட் லொக்கேட்டட் அட்ஜசன்ட் டு த ரிதம் சென்டர். ஓகே, எஸ். ஸோ இவங்க வந்து கீமோ சென்சிட்டிவ்னு ஆயிடுச்சு அப்படின்னா கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க சென்சிட்டிவாக வேக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? நிறைய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரு? இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. பிகாஸ் தே ஆர் சென்சிட்டிவ் டு கெமிக்கல்ஸ். எந்த கெமிக்கலுக்கு சென்சிட்டிவ்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அது மாதிரி அர்த்தம். ஓகே, ஹாய் மை டியர் மீச்சா பியாவா, ஹூ இஸ் தட், வாட் இஸ் த நேம்? எஸ், ஓகே, எஸ் மீச்சா, வெல்கம் டு த கிளாஸ் மை டியர். ஓகே, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ கீமோ சென்சிட்டிவ் ஏரியா, தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு த கெமிக்கல்ஸ். What kind of chemicals? They are talking about the carbon dioxide. They are very sensitive. They are sensitive to carbon dioxide. Okay? Yes. So highly sensitive to the carbon dioxide and hydrogen ions. So எப்பெல்லாம் bloodல வந்து தேவைக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜனேட்டட் bloodல நமக்கு தெரியும் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் படிக்கும்போது நம்ம இந்த டேபிளர் காலம்ல படித்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்குமே? எஸ். ஸோ இந்த டேபிளர் காலம்ல படிச்சிருக்கோம். ஸோ ஆக்சிஜனேட்டட் bloodல ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 95 இருக்கணும். ஓகேவா? இதே ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் வெறும் 70 தான் இருக்கு. அதோட 40 மேலே, அதாவது 50க்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், எஸ். ஹாய் கவியா முதன், ஐ ரிமெம்பர் யூ மை டியர். எந்த இடத்துல பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் உங்களோட பேருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கவியா முதன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டோட நேமு. வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, எஸ். ஸோ எங்கே பார்த்தோம் நீங்களே சொல்லுங்கள், எனக்கு எங்கன்னு தெரியல, எங்கே உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ இப்போ ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். எதில்? ஆக்சிஜனேட்டடில். ஒருவேளை ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்து கார்பன் டை ஆக்சைடோட அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு ஒழுங்காக வெளியே போகலின்னு அர்த்தம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வெளியே போகல, கார்பன் டை ஆக்சைடு ஒழுங்காக வெளியே போகலின்னு அர்த்தம். Hi from Linga Global School. Okay, my dear. Hi, very, very, very happy to meet you all. I remember Kavita Madan. Yeah. Okay. ஸோ உங்கள் கிளாஸ் தான் பயங்கரமான ஒரு பிரைட்டான ஒரு கிளாஸ். ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுவீங்க, எப்படி உங்களை மறக்க முடியும் இல்லையா? உங்கள் கிளாஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. ஈவன் தோ ஐ ஹவ் டேக்கன் லைக் ஒரு 6-7 மாதம் தான் உங்களுக்கு டீச்சர் பண்ணியிருப்போம், பட் உங்களை நல்லா ஞாபகம் இருக்கும் உங்கள் கிளாஸில் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ கமிங் டு திஸ் ஒன். ஸோ லெட் அஸ் கெட் பேக் டு த டாபிக். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்கணும், அதுவும் 95 இருக்கணும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உன்னோட பாடியிலிருந்து ஏதோ ஒழுங்காக வெளியே போகலை, கார்பன் டை ஆக்சைடு ஒழுங்காக வெளியே போகாமல் இருக்கு, உள்ளே சுற்றிட்டு இருக்குது. ஸோ உன்னோட கீமோ சென்சிட்டிவ் ஏரியா என்ன பண்ணிடுவாங்க? வாக் அப்படின்னு வாமிட் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க, ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீமோ சென்சிட்டிவ் ஏரியா என்ன பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ கீமோ சென்சிட்டிவ் ஏரியா which is located adjacent to the rhythm center. Yes. So which is highly sensitive to carbon dioxide and hydrogen ions and activates the center which signals the rhythm center to adjust breathing and eliminate the excess carbon dioxide and hydrogen ions. Okay, அவங்க என்ன சொல்லுவாங்களாமா? அட்ஜஸ்ட் பண்ணுங்க பிரீத்திங்க, எப்படியா கார்பன் டை ஆக்சைடு இன்னும் எலிமினேட் பண்ணுற, நிறைய எக்ஸைல் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்க கொடுத்துருவாங்க. யாரு? கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. அவங்க யார்கிட்ட சொல்லணும்? எஸ், அவங்க ரிதம் சென்டர் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் இன்க்ரீஸ் ஆக்டிவேட்ஸ் த சென்டர். எஸ். ஸோ விச் வில் சிக்னல் த ரிதம் சென்டர். ஸோ இவங்க தான்
வந்து கண்டுபிடிக்கிறவங்க, எது அதிகமாக இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறவங்க இவங்க தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, they will signal the rhythm center. ஸோ ரிதம் சென்டர் தானே இப்போ ப்ரைமரி ஏரியா தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேஷன். இல்லையா, லீட் போய் டீச்சர் கிட்ட சொன்னால் தானே டீச்சர் ஏதாவது பண்ணுவாங்க, கரெக்டா? எஸ். ஸோ ரிசப்டார்ஸ் இந்த அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கெரோட்டாய்டு ஆர்டரி. மேம் யார் மேம் கீமோ சென்சிட்டிவ் ஏரியாவில் இருக்க தாண்டி வேறு என்னது? ஸோ கீமோ சென்சிட்டிவ் ஏரியா, அது போக ரிசப்டார்ஸ் தட் இஸ் லொகேட்டட் இந்த அயோட்டிக் ஆர்ச். ஸோ அயோட்டாவோட ஆர்ச். ஸோ ஆர்ச்னா என்னது? இந்த மாதிரி பிரியறது இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ இதுதான் ஆர்ச். ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆர்ச். ஓகே, ஸோ அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கேரோட்டாய்டு ஆர்டரி பிரெயினுக்கு சப்ளை பண்ணுறவங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே என்னது? They also recognizes the change in the carbon dioxide concentration and hydrogen ion concentration and send the signal for the remedial action. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தேவைக்கு அதிகமாக சுற்றிட்டு இருக்குது, தயவு செஞ்சு பிடிச்சி வெளியே போடுங்க அப்படின்னு யார்? கேரோட்டாய்டு ஆர்டரியில், அப்புறம் வந்து வாட் இஸ் தட் அயோட்டிக் ஆர்ச்சில் இருக்கக்கூடிய கீமோ சென்சிட்டிவ் பார்ட்ஸ் அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சி ரிசப்டார்ஸ், அங்கே இருக்கிற ரிசப்டார்ஸ் எல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போச்சுன்னா அவங்க அதை சென்ஸ் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ எப்படியாவது அதை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கீ இன்சைட்ஸ் பார்க்கலாம். எஸ், த ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ரிதம் இஸ் குவைட் இன்சிக்னிஃபிகன்ட்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீனிங் ஆஃப் திஸ் ஒன்? இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். உங்களோட ஸ்டைல்லே நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டேன். ஸோ ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இஸ் குவைட் இன்சிக்னிஃபிகன்ட். ஏன்னா இங்கே இவங்க எல்லாருமே எதுக்கு சென்சிட்டிவாக இருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஓகே, பார்த்தோமா? எஸ், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் தான் இவங்களுக்கு பிடிக்காது, காம்படிட்டிவ் வரும், ரைட்டா? இதே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதாங்கிறத பொறுத்து தான் ரெகுலேஷன் வேறுபடும். கம்மியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்ததுன்னா முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். Okay, coming to the next one about the disorders of respiratory system. Yes, so respiratory system is highly affected by the environmental conditions, occupational, personal and social factors. Yes, so these factors may be responsible for number of respiratory disorders. So நீயா பேட் ஹேபிட்ஸை வச்சுக்கலானாலும் பரவாயில்ல, நீ வந்து ஒரு பொல்யூட்டடான ஏரியாவில் இருந்தீனாலே ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி நீ என்ன வேலை செய்கிற, நீ டிரைவர் வேலை பார்க்குற, நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2-வீலரில் டெய்லி வந்து நீ ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஆக்குபேஷன், நீ கொரியர் பாயாக இருக்க, அந்த மாதிரினா உனக்கே தெரியாமல் உன்னோட பாடிக்குள்ளார நிறையா பொல்யூட்டன்ஸ் உள்ளே போகும் ஆட்டோமேட்டிக்காக. தான் ரெஸ்பிரேட்டரி, ஆக்குபேஷனல், பர்சனலாக நீ வந்து பேட் ஹேபிட்ஸ் வச்சுருக்க, ஸ்மோக் பண்ணுற அப்படிங்கிறது. சோஷியல் ஃபேக்டர்ஸ் உன் கூட இருக்கிறவங்க உன்னோட ஹேபிட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். ஸோ எக்கச்சக்கமான டிசீசஸ் இருக்குது, டிசார்டர்ஸ். இது வந்து டிசார்டர்ஸ். உன்னோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டியதை பண்ணாமல் விட்டுரும். ஒழுங்காக அவங்க வந்து எவ்வளோ ஆக்சிஜன், எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எங்கே எவ்வளோ இருக்கணும்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் வந்து ஒழுங்காக நடக்கணும்னா நம்ம எல்லா மெக்கானிசமும் ஒழுங்காக நடக்கணும். அங்கே ஏதாவது சர்ஃபேஸ் ஏரியாவில் ஆல்வியோலெல்லாம் புண்ணு வந்துருச்சு, பிஞ்சிச்சு, ஆல்வியோலையில் எரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? ஆல்வியோலெல்லாம் டிஃப்யூஷன் ஒழுங்காக பண்ண முடியாது, ரைட்டா? எஸ், ஸோ bronchitis, pulmonary embolism. Let us learn one by one. Cool, everyone. Let me just show you. Yes, so asthma. ஐயோ, இது என்னது? Yes, asthma, lung cancer, pneumonia, pulmonary edema, emphysema, இந்த மாதிரியான விஷயங்கள். tuberculosis ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். எஸ், pleuris அப்படிங்கிறதெல்லாம் let us learn one by one. ஸோ இது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ pulmonary embolism இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்குது. ஸோ இட்ஸ் a blood clot that occurs in the lungs. எஸ், ஸோ pulmonary embolism. ஸோ bronchitis என்னது? Inflammation in the bronchial tubules. And asthma it is a condition in which the airway narrows and swells and produces extra mucus. சளி கட்டின மாதிரி நிறைய பேர் வந்து சளி கட்டினதில் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அதான் சொல்கிறாங்க. ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் ஒன் வித் lung cancer. The number one cause of lung cancer, that is death. The smoking is risk factor of the lungs. We all know that lung cancer வரதுக்கான சான்சஸ் எல்லா தியேட்டருக்கும் போனால் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு இதான் வரும். புகைப்பிடிப்பது உடலுக்கு தீமையை உண்டாக்கும் அப்படிங்கிறது அதே தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் நிமோனியா. இட் இஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் விச் த லங்ஸ் அஃபெக்டிங் பிரைமரிலி த ஸ்மால் ஏர் செக்ஸ் நோன் அஸ் ஆல்வியோலை. ஸோ நிமோனியா வந்துச்சுனாலும் ஆல்வியோலையில் டேமேஜஸ் வந்துடும். அண்ட் பல்மனரி எடிமா, எஸ், ஸோ ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன்ஸ் இன் த டிஷ்யூஸ். அண்ட் எம்ஃபசீமா, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் question, my dears. So a lung condition that causes a shortness of breath due to the widening of alveoli. Yes, and then tuberculosis is also, and tuberculosis ko oru causative agent irukanga, infection by the organism. Yes, Mycobacterium tuberculosis. And then pleurisy, yes, is a condition in which the pleura becomes inflamed அப்படிங்கிறது. And then
atelectasis is the one which collapses the lungs or the lobe of the lungs develops when the alveoli within the lung becomes deflattened. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? those who are listening, can I get some confirmation from everyone? Yes. ஸோ இதெல்லாமே புக்கில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ நிறையா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஆல்வியோலில் பிரச்சனை வந்தாலும் சரி, ப்ராங்கியோவில் பிரச்சனை வந்தாலும் சரி, எதில் வந்தாலுமே உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி அமௌண்ட் ஆஃப் respiration in your body. Absolutely. Okay. Yes. So the amount of air flow in your body will get affected. Okay. What is the homework? I have given the DPP. அதுக்கப்புறமா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இப்போ உங்களுக்கு question வரும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? those who are ready, let me know. நான் question ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஓகே, எஸ், நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். எஸ், எதுலேருந்து வருது கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், இதுலேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. ஓகே, டியூரிங் chloride shift in the tissues. ஸோ டிஷ்யூஸில் என்ன நடக்கும்னு கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். எஸ், ஸோ எங்கே நடக்குதுப்பா chloride shift? எங்கே நடக்குது? in the tissues. what is happening? எஸ், chloride is getting inside. எஸ், இதை பொறுத்து தான் கொஸ்டினே வரப்போகுது. ரெடியாக இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. எஸ், ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ டிஷ்யூஸ் ரீஜனில் செல் மெட்டபாலிசம் நடக்கிறத இங்கே காமிச்சிருக்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடெலாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதெல்லாம் ஓகே. எஸ், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர்லாம் கலந்து கார்போனிக் ஆசிட் வருது. கார்போனிக் ஆசிட்லேருந்து பைகார்பனேட் அயான்ஸ் வந்தாச்சு. அந்த பைகார்பனேட் அயான்ஸ் வந்து என்ன ஆகுறாங்க? எஸ், ஸோ இது தனியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் தனியாக இருக்குது. ஸோ இப்போது இவங்க ஹீமோக்ளோபின் கிட்ட போயிடுவாங்க, குளோரைட் போயிடுவாங்க. ஏன் போகிறாங்க? ஹீமோக்ளோபின் கூட ஏன் குளோரைட் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் மேம் இவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் இவங்க உள்ளே போகிறாங்க? ஸோ ஏன் வந்து அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வெளியே வந்த உடனே இவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் வந்துடும். அந்த சேஞ்சஸ் வரக்கூடாது, அவங்க ஷேப் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தினாலலாம் குளோரைட் போய் டைம் பீயிங்காக அவங்க கூட ஷிஃப்ட் ஆகிப்பாங்க. இப்போது டிஷ்யூஸில் குளோரைட் வில் கெட், இதை பொறுத்து தான் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓகே, பைகார்பனேட் அயான்ஸ் என்ன ஆகுறாங்க? when they are leaving the RBCs, chloride is going and binding. இது எங்கே நடந்துகிட்டு இருக்குப்பா? எஸ், டிஷ்யூஸில். இதே ஆல்வியோலில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். லங்ஸில் என்ன நடக்குது? Bicarbonate ions will get inside the hemoglobin. Chloride will come out of the hemoglobin. This is all, this transportation is happening inside and outside the hemoglobin. Okay, புரிஞ்சுதா? So இது regarding ஒரு question வரப்போகுது. So this is the same picture that is going to be asked in the question. எங்கப்பா பெண்ணை காணோம்? Yes. Okay. Chloride shift. Okay. So this is happening in the lung surface or alveolar surface area. எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ வாட்ஸ்அப்பில் கொஸ்டினுக்கு ரெடியாக இருங்க. Okay, hope you all enjoyed the class. What all we have learnt about the respiratory pathways, right? நம்மளோட respiratory system எதனாலலாம் மேடப் ஆயிருக்குன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறமா we did talk about the mechanism, and then we did talk about the volumes and capacities, and then we did talk about the transport, exchange of gases, followed by the transport of gases, and then regulation, followed by the disorders. So நிறைய disorders. ஸோ அதில் வந்து மெயினாக எம்ஃபசிமானா என்ன அப்படிங்கிற விஷயமும், ஆஸ்துமானா என்ன, ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் புக்கில் கொடுத்துருக்குற டைரெக்டாக கொடுத்துருக்குற ஒரு விஷயம் தான். எஸ், ஆஸ்துமா இஸ் த கண்டிஷன் வேர் தி in which the airway narrows, விரிஞ்சிருது, ஸ்வெல் ஆயிருது, ப்ரொடியூசிங் எக்ஸஸ் மியூக்கஸ், வலுவழுப்பு தன்மையோட அப்படி கவம் கட்டின மாதிரி இருக்கிறது. இதே வந்து bronchitisனா என்னது? bronchitis பேர்லேயே இருக்குது, bronchiல ஏதோ பிரச்சனை. எம்ஃபசிமான என்னது? widening of alveoli. இங்கே என்னது? narrowing and swelling condition by the secretion of mucus, too much mucus secretion. Okay, that is what we have learnt in today's class. We have completed the summary part also. Okay, so those are listening, hope you all like the class. If you got any doubts, please let me know. Let's meet in the next session with another amazing topic on Sunday. Yes, so Sunday வந்து நம்ம முக்கியமாக ஒரு டாபிக் நடத்தலான்ட்டு இருக்கோம். earthworm பற்றி, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ராகு, காக்ரோச், அப்புறம் வந்து பீஜின் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் குவிக்காக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இதே மாதிரி ஒரு ஒன் ஷாட்டில் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாமை நீங்கள் சூப்பர் ஈஸியாக எழுத முடியும்னு நினைக்கிறேன். hope this was very very useful. Yes, so those are watching. Yes, so can I get some confirmation? Let's meet in the next class. See you all. Oh, நீ எல்லாருமே வா. Okay pa. See you all. Have a good day.